இந்த மேஜர் ஃபோர்ஸ் இஸ் ஆக்சுவலி டு பிகம் அன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு புல்லே எனக்கு வந்து அனிமேஷன் தான். நீங்கள் தவறு செய்கிறது இது தவறு தான்றதையும் கூட செலவழித்து தான் கற்றுக்க வேண்டியது. அப்படி ஒரு நிர்பந்தம் இருந்ததுனால அதுக்கு பக்கத்தில் யாரும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3D சாஃப்ட்வேர்லாம் வந்துருச்சு. 3D சாஃப்ட்வேர் வந்த உடனே இன்னும் பாசிபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு லைஃப் லைக் என்ன கன்வின்சிங் அனிமேஷன். கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுருந்தவர் நான் கற்றுக்கூடாதுன்னு நினச்சார். அப்போ நான் என்ன சொன்னேன், அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன், நான் வேணால் உன் சீட்டில் உட்காந்துருவேன், நீ ஏன் சீட்டில் உட்கார முடியாதுன்னு சொன்னேன் நான். இவர் சமூக உணர்வுடன் கூடிய நவீன கலைஞராவார். அவரது ஓவியங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்க்கையையும் போராட்டங்களையும் பிரதிபலிக்கின்றன. இலக்கியம், அரசியல், கலை ஒன்றாக கலந்த பாணியில் அவர் சிந்திக்கிறார். தமிழ் நவீன கலைப்பரப்பில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர். ஸ்கெட்ச் அட் ஆல் டைம்ஸ் என்ற வரியை தன் வாழ்க்கை மந்திரமாய் கொண்டவர். 1978ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் சிறந்த ஓவியர் விருதும், 2007ஆம் ஆண்டு கலைமாமணி விருதும், பெரியார் விருதும், தமிழ் தேசிய புகழொளி விருது என்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். இப்புகழ்பெற்ற கலைஞரை கலைத்துறையில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கங்கள் என்ற பொருண்மையில் உரையாற்ற அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து நான் நினச்சேன் காலையில் 7 இவ்வளோ பேர் வருவாங்களா இருப்பாங்களா அப்படின்னு. பெரிய மகிழ்ச்சி எனக்கு. ஆக்சுவலாக வந்து ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எனக்கு ஆன இந்த எஸ்பெஷலி இந்த நான் நேரடியாக டாப்பிக்கே போயிடுவேன் நான். ஆக்சுவலாக இதுக்கோட எனக்கான அனுபவத்தை சொல்கிறது தான். நான் வந்து பெருசாக வந்து என்ன சொல்கிறேங்க டுவர்ட்ஸ் ஏஐ எல்லாம் எலாபரேட்டாக பேசுகிற ஆள் கிடையாது. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், ஆஸ் அ க்ரியேட்டிவ் பர்சன் என்னுடைய லைஃப்பில் நான் எப்படியெல்லாம் எல்லா விஷயங்களையும் என்கவுண்டர் பண்ணேன். எஸ்பெஷலி இந்த மாதிரியான நவீன மாற்றங்களை ஒரு ஆர்வத்தோடு எனக்கு எப்படி அந்த பகுதியெல்லாம் நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருந்துச்சுன்றதை சொன்னால் உங்களுக்கு தெரியும். அது வந்து மேபி இன் ஃப்யூச்சர் உங்களுக்கு இந்த இந்த துறை சார்ந்து நீங்கள் தேடுவதற்கான உங்களுக்கான ஊக்கத்தை அது தரும் என்று நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக வந்து ஆர்ட் ஸ்கூலில் உங்களுக்கு தெரியும், நான் எல்லோரும் சொல்லிட்டாங்க, நான் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே படம் வரைகிறேன். எஸ்பெஷலி 3வது வயதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் படம் வரைஞ்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து அதனால் ஆர்வத்தோடு சென்னை ஓவியக் கல்லூரியில் படிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்க்கத்தோடு இருந்து அந்த கல்லூரிக்கே வந்தேன் நான். அப்புறம் ஒரு ரைட் மென்டர்ஸ், எஸ்பெஷலி சம் ஆஃப் தி ரிமார்க்கபிள் பெயிண்டர்ஸ், சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு பக்கத்தில் இந்த கலையை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் எங்களுக்கு கிடைத்தது. அது ஒரு கூட இப்போ சொன்னது போல் எங்களுக்கு ஒரு சோஷியல் கான்சியஸோடையும் ஒர்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியும் எங்களுடைய டீச்சர்ஸ், சம் ஆஃப் தி டீச்சர்ஸ் வந்து காரணமாக இருந்தாங்க. அது ஒன்று. ஆனால் எனக்கு ஓவியக் கல்லூரி வந்தபோதே, வருவதற்கு முன்பே எனக்கு வந்து அடிப்படையில் மதுரை, நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரை. ஸோ அங்கே என்னுடைய ஃபாதர் கொஞ்சம் பொலிட்டிக்கலி என்ன சொல்லுங்க ஒரு மாதிரி ஒரு 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 ஸ்ட்ராங் பர்சனாக இருந்ததுனால எங்களுக்கான ஒரு என்வாயன்மெண்ட்டை அவர் க்ரியேட் பண்ணி கொடுத்தாரு எனக்கு, என்னுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுக்கு எல்லாமும். ஆக்சுவலாக என்னென்னா ரொம்ப சின்ன வயசுலேயே, அரிய வயதுலேயே அனிமேஷன் ஃபிலிமை பார்க்குறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. இந்த மேஜர் ஃபோர்ஸ் இஸ் ஆக்சுவலி டு பிகம் அன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு புல்லே எனக்கு வந்து அனிமேஷன் தான் மேஜராக. ஆனால் நான் ஓவியக் கல்லூரி வந்த போதும் கூட அனிமேஷன் துறை சார்ந்த அவேர்னஸ் வந்து என்னோட சக மாணவர்களுக்கு யாருக்கும் கிடையாது. நான் ஒரே ஒரு ஆள் தான். நான் ரொம்ப லோன்லி பர்சன் அந்த விஷயத்தில். யாராவது நான் எலாபரேட்டாக பேசினா எனக்கு கேட்குற ஆளுங்க, அதுக்கு பிறகு வந்த என்னுடைய ஜூனியர்ஸ் தான் சில பேர் கேட்பாங்க. என்னுடைய ஃபெலோ ஆர்டிஸ்ட்டு, என் கூட படித்தவங்க ஆர் என்னுடைய டீச்சர்ஸ் யாருக்கும் வந்து டுவர்ட்ஸ் அனிமேஷன் வந்து பெரிய அபிப்பிராயமோ அல்லது அது பற்றிய தி ஆர்ட் ஆஃப் அனிமேஷன் மேலேயோ பெரிய பார்வையெல்லாம் கிடையாது. எல்லோரும் தெரியும், எல்லாம் பார்ப்பாங்க. இது இட்ஸ் பிகைன் தி இண்டஸ்ட்ரி
எஸ்பெஷலி டிஸ்னி ஸ்கூலுக்குள்ளே வந்து பெரிய மாபெரும் கலைஞர்கள் அதுக்குள்ளே இருந்திருக்காங்க. இந்த 100 years ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமேஷனுக்குள்ளே பெரிய கலைஞர்கள்லாம் இருந்திருக்காங்கன்றதெல்லாம் சில பேருக்கு தெரியும். ஆனால் அதை வந்து ஒரு தீர்க்கமாக அது அந்த கலையை பற்றிய விஸ்தாரமான பேச்சோ அல்லது அது சார்பான செயல்பாடோ ஊக்கமோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து கல்லூரியில் வந்து ஓவிய கல்லூரியில் ஆல் ஓவர் இந்தியா ஒரு டூர் கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி போனதில் இந்த 4th year நாங்கள் போகும்போது என்ஐடி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தது. ஸோ என்ஐடி அந்த டைமில் தான் என்ஐடியில் அனிமேஷன் ஒரு கோர்ஸாக நடத்தப்படுது. அது பார்த்தோன்னா ஐயோ நான் நேரடியாக இந்த என்ஐடிக்கே வந்திருக்கலாமே, இங்கே வந்து 4 வருஷம் போயிடுச்சு அப்படின்னு நான் நினச்சாங்க. தென் அங்கே எனக்கு இருந்த ஆர்வத்தில் அங்கே இருந்த சிலம்போதி ஆசிரியர்கள் என்ஐடியில், எஸ்பெஷலி என்ஐடியில், தென் பாம்பேயிலேருந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படித்தவங்க எல்லோரும் நான் வந்து சேர்றதுக்கான எனக்கான பாசிபிலிட்டிலாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நீ வந்துரு அப்படின்னு அப்ளிகேஷனை வாங்கி கொடுத்து காலேஜ் ஆஃப்டர் தி மெட்ராஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் நான் முடித்த பிறகு ஃபைனல் இயர் 5th year அப்போ வந்து கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் இப்போ 4 years இருக்குது. 4 years தானே, இப்போ 4 years இருக்குது. அப்போ வந்து 5 years தென் போஸ்ட் கிராஜுவேஷன் 1 year அப்படின்னு. அப்போ இங்கே நான் முயற்சி பண்ணலான்னு இருந்தபோது அந்த காலகட்டத்தில் வந்து டுவர்ட்ஸ் அனிமேஷன் யாருமே அங்கேயும் லெஸ் ஸ்டூடெண்ட்டு தான், அதுக்கு வர்றதுங்க குறைவு தான். பாம்பேயிலேருந்து ஜேஜஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் அவங்க கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா அங்கே இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு half for the month வந்து இங்கே அவங்களுக்கு இது அந்த டுவர்ட்ஸ் அனிமேஷன் படித்தவங்க இங்கே அவங்களுக்கு இது இருக்கும், அதாவது என்ன சொல்கிறதுங்க, இது கல்லூரியில் அவங்க 15 நாள் இங்கே இருப்பாங்க, 15 நாள் அங்கே இருப்பாங்க, அப்படி போய் படிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜில் இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் நாம் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து சவுத்துலேருந்து போனால் திரும்பவும் நான் வந்து ஒரு 5 ஆண்டு 4 ஆண்டு படிக்கிற மாதிரி இருந்ததுனால நான் யோசிச்சிட்டேன் அந்த டைமில். ஆனால் வந்து அப்போ யாரும் அந்த கோர்ஸுக்கு யாரும் இல்லாதனால என்ஐடியே என்னை வந்து 3 தடவை வான்னு சொல்லி எனக்கு வந்து இதெல்லாம் லெட்டர்லாம் கொடுத்தாங்க. ஆனால் நான் போகல. அப்புறம் நானாகவே லேர்ன் பண்ணிட்டேன். அப்புறம் ஆஃப்டர் தட் நானாகவே லேர்ன் பண்ணிட்டேன். ஏன் இதை முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன்னா, அனிமேஷன் வாஸ் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், அனிமேஷன் வந்து இட் இஸ் அதாவது பெயிண்டிங் வித் மூமெண்ட்டு தான். இனவே பெயிண்டிங் வித் மூமெண்ட்டு தான். அது வந்து சினிமா எப்படி மூமெண்ட்டோட சேருதோ, ஒரு ஃபோட்டோகிராஃபி அண்ட் மூமெண்ட் சேருதோ, அது மாதிரி அனிமேஷனும் வந்து அனிமேஷன் இஸ் ஆர்ட் ஆஃப் மூமெண்ட்டு தான். அப்புறம் வந்து அப்போ எல்லாத்தையும் தாண்டிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ஒரு காம்போசிஷனை பில்ட் பண்ணுறாரு, ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி கட்டமைக்கிறாரு, எதை பார்க்கணும், எதை பார்க்கணும் அப்படின்னு ஒரு காம்போசிஷன் எப்படி கட்டமைக்கிறாரோ, இந்த எக்ஸசைஸ் இதே எக்ஸசைஸ் தான் ஃபோட்டோகிராஃபிக்கு இருக்குது, இதே எக்ஸசைஸ் தான் சினிமாவுக்கு இருக்குது, இதே எக்ஸசைஸ் தான் என்ன சொல்கிறது அந்த முறை தான் அனிமேஷனுக்கும். பட் ஸ்டில் அனிமேஷன் இன்னும் பல்வேறு தளங்கள்லேயும் இயங்குது. அதில் வந்து குறிப்பாக கேரக்டர் அனிமேஷன்னா தென் நீங்கள் எமோஷ்னலாகவும் நீங்கள் அந்த கேரக்டராகவும் சேஞ்ச் ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இப்போயும் பார்க்குற அனிமேஷன் ஃபிலிம், எஸ்பெஷலி சம் ஆஃப் தி டிஸ்னி ஸ்கூல் அனிமேஷன், அப்புறம் அந்த டாம் அண்ட் ஜெர்ரி, ஆல் தி அனிமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாத்துலேயும் வந்து அந்த கேரக்டர் வந்து வேறு யாரும் இல்லை, அனிமேட்டர் தான். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆக்டர் வித் பென்சில்னு தான் சொல்லுவாங்க அவங்க அப்படி தான் அதை ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ஃபார்ம் அது. இது என்னென்னா ஒரு ரைட் டைமில் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த டுவர்ட்ஸ் ஏஐ நீங்கள் போகிறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இது இருக்குன்றனால தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக இதை சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக நான் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் காலேஜ் முடித்த பிறகு நான் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேலை தான் பார்த்தேன். அதாவது வீவர் சர்வீஸ் சென்டர்னு ஒன்று, அது ஆல் ஓவர் இந்தியா இருக்கிறது. அதில் ஆதிமூலம் எனக்கு சீனியர் ஆர்டிஸ்ட் ஆதிமூலம், தென் என்னுடைய ஃபெலோ ஆர்டிஸ்ட்னு சந்தானம், தெர் ஆர் பீப்புள் இப்போயும் இருந்தேன். நான் வந்து ஒரு 9.5 years ஒர்க் பண்ணேன் நான். பிறகு அந்த அனிமேஷனை அந்த காலகட்டத்திலே நான் அனிமேஷன் மேலே இருந்த பேஷனில் அது ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜாப் தான். அது ரொம்ப பெரிய சேலரி, என்ன சொல்ல, நல்ல மரியாதை, அப்புறம் மியூசியமுக்கு ஒர்க் பண்ணுறது, கல்ச்சரை ரீடைன் பண்ணுறதுக்கான ட்ரெடிஷனை காப்பாற்றுறதுக்கான வேலைங்க, அப்புறம்
இன்னும் சொன்னால் வந்து இந்திரா காந்தி வேர் பண்ணதை நாங்கள் தான் டிசைன் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப அருமையான ஒரு பொசிஷன் தான் அது. ஆனாலும் எனக்கு வந்து இந்த டுவர்ட்ஸ் சினிமா, டுவர்ட்ஸ் அனிமேஷன் மேலே இருந்த பேஷன் வந்து அடங்கலை. அது வந்து அப்போ ஒரு வாய்ப்பு என்னுடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் என்னுடைய சகோதரரோடு சேர்ந்து படித்த சில நண்பர்கள்லாம் இருந்தாங்க. அதுலேயும் வந்து பிசி ஸ்ரீராம் இவங்கெல்லாம் அப்போ தான் படிக்கிறாங்க. என்னோட வேலு பிரபாகர்னு ஒரு டைரக்டர், அவங்க எல்லாமே வந்து ஒரு அவங்க அப்பா ஃபாதர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். இப்படி ஒரு மாதிரி ஒரு ஆர்ட் பேக்ரவுண்டு. என்னுடைய டீச்சர்ஸுடைய தம்பி அல்லது மைத்துனர் இப்படி ஆட்களும் கூட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாங்க அந்த டைமில். அது வந்து 70s வாஸ் ஆக்சுவலி வந்து இந்த 2 ஆர்ட் ஃபார்ம் எல்லாம் கொலைடாய் இதெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று தெரிஞ்சுக்கிற வேண்டிய நிர்பந்தத்தை எல்லாம் நம்ம இளம் கலைஞர்கள் அறிகிற நேரம் அந்த நேரம். அதனால தான் சினிமாவுக்குள்ளே அங்கே போனாங்க. தென் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு தெரியும் தான், ஆர்டிஸ்ட் டர்ன்டு சினிமாட்டோகிராஃபர், ஆர்டிஸ்ட் டர்ன்டு டைரக்டர். ஏன்னா அவங்க எல்லாமே மற்ற எல்லாரோட முன்னாடி இருப்பாங்க. நீங்கள் எல்லாம் கவனிச்சிங்கன்னா ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் சினிமாவில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருப்பாங்க. லைக் சத்தி சித்ரே, இவர் கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்லலாம் இந்த 90 இயர்ஸில் முதல்ல இருந்து இது குரசவா அப்படி நீங்கள் பெரிய கிரேட் மாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது கடைசி வரைக்கும் இந்த எவ்ரி 10 இயர்ஸ் எவ்ரி டிகேட் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் இந்த சினிமா ஆர்ட் ஆஃப் சினிமாவும் மேலே போகிறதுக்கெல்லாம் உழைச்சவங்களில் ரிட்லி ஸ்காட்டு. இப்போ கடைசியாக வந்து அவதார் வந்து பண்ணணுன்னாலும் எங்களை போல இயங்கின ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் டைரக்டர் தான் ஜேம்ஸ் கேமரான். ஸோ ஒரு ஆர்ட் பேக்ரவுண்டோடு இருக்கவங்க தான் இது ஒரு விஷுவல் மீடியம்னால அதை அப்படி இடத்துக்கு கொண்டு வருவாங்க. இப்போ எதுக்கு இது சொல்கிறேன்னா 10 ஆண்டு எனக்கு வந்து அந்த காலகட்டத்தில் இவங்கெல்லாம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோட சம்மந்தப்பட்டவங்களும் அவங்க விளம்பரத்துறையில் போய் படம் பண்ணுறதும் சினிமாவுக்கு போய் பண்ண ஆரம்பித்ததும் அதுக்கு தேவையான ஸ்பெஷல் எஃபெக்ட் இந்த போர்ஷன்லாம் பண்ணுற ஆர்வம் எனக்கு வந்து ஆர்டிஸ்ட் உடைய பார்ட் இன்டு சினிமா அந்த போர்ஷன்லாம் எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு பகுதி. அதுலேயும் வந்து ஏர்லியாக வந்து ஸ்டாப் மோஷன் அனிமேஷனில் ரே ஹேரி பண்ண படங்களெல்லாம் நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். அதாவது அசையாத வஸ்துக்களை வச்சு அசைய வச்சு ஸ்டோரியெல்லாம் நரேட் பண்ணுறது. அதாவது டைனோசார் ஃபிலிமெல்லாம் அப்படி தான் வந்தது, முதல்ல பொம்மையை வச்சு பண்ணது தான் அது. ஸோ அதாவது வென் டைனோசார்ஸ் ரூல் த எர்த், தென் 1 million years BC இது எல்லாமும். அப்புறம் நீங்கள் இது ஜுராசிக் பார்க் வந்தாலும் இந்த மாதிரி கலைஞர்களுடைய முன்னெடுப்புனால தான் கடைசியில் கம்ப்யூட்டர் வந்தாலும் இதெல்லாம் வந்தது. ஸோ அந்த பகுதியில் எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து இயங்கும் பட்சத்தில் எனக்கு வந்து முதல் முயற்சியாக நான் செஞ்சு பார்த்த முயற்சி விவோ சர்வீஸ் சென்டரில் வேலை பார்த்துட்டு இரவெல்லாம் ஒர்க் பண்ணி ஒரு 3 மாதம் லீவு போட்டுட்டு ஒரு என்ன சொல்ல ஒரு நாள் 21 மணி நேரம் நான் ஒர்க் பண்ணேன் அந்த அனிமேஷன். நான் யாரும் சொல்லித்தராமையே அது வந்து அந்த அனிமேஷனை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அதனால வந்து என்னென்னா அந்த அனிமேஷனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ஒரு என்ன சொல்கிறேங்க ஒரு மோர் தென் 25-30 இயர்ஸ் ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு எனக்கு. அதாவது மனசுலேயே வந்து இதை ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தது, ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறது. அதாவது நீங்கள் ஏன் அதை பண்ண முடியாதுன்னா தி ஆர்ட் ஆஃப் அனிமேஷன் இஸ் ஆக்சுவலி நீங்கள் லேர்ன் பண்ணணுன்னா கூட செலவழிக்கணும், பணமும் செலவழிக்கணும், டைமையும் செலவழிக்கணும். அதுக்கு எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. அப்போ வந்து யாராவது ஒரு ஸ்பான்சர்ஷிப் இருக்கணும், பக்கத்திலே போக முடியாது, இந்த வசதிகளுக்கு பக்கத்திலே போக முடியாது, நீங்கள் செலவு பண்ண முடியாது. நீங்கள் தவறு செய்கிறது இது தவறு தான்றதையும் கூட செலவழித்து தான் கற்றுக்க வேண்டியது. அப்படி ஒரு நிர்பந்தம் இருந்ததுனால அதுக்கு பக்கத்தில் யாரும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கூட இங்கே ஒரு மேஜர் மிஸ்டேக் அப்படி தான் நான் சொல்லுவேன். அது நமக்கு வந்து ஒரு காமிக் புக் ட்ரெடிஷன் நமக்கு கிடையாது, எஸ்பெஷலி இந்தியாவில் சவுத்தில். ஒரு அடிப்படையில் விஷுவலாக எல்லாத்தையும் படிக்கிறது இருக்குது பாருங்கள், அந்த பயிற்சி வந்து அது எல்லாமே குழந்தைகளுக்கானது அப்படின்னு அந்த மீடியமே நம்ம நிராகரித்து வச்சுருக்கிறோம். இன்னும் கூட என்னுடைய அபிப்பிராயம் இன்னும் கூட என்னுடைய அபிப்பிராயம் அது இன்னும் வளர்த்தெடுக்கப்படலை, இது ரெண்டும் கனெக்ட் ஆகலை. அப்புறம் ரைட்டிங்கும் இந்த கொலாபரேட்டிவ் ஸ்பிரிட்டோடு அது இன்னும் கனெக்ட் ஆகலை. ரைட்டர் ஆர்டிஸ்ட் கொலாபரேஷன் இதெல்லாம் இங்கே வந்து ரொம்ப அன்ஃபோல்ட் ஆகலை. அப்படி இருக்கிற நேரத்தில் முதல்ல நான் பார்த்த எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு டே அண்ட் நைட்டாக அதை நான் ஒர்க் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஐ வாஸ் விட்னஸிங் இட் இன் திஸ் பிக் ஸ்க்ரீனு பெரிய திரையில் நான் பார்த்தோன்னே எனக்கு இப்போ நெடு நாள் ஒரு இது இருக்குது பாருங்கள், கனவு நிறைவேறின மாதிரி தான் அது அதில் வந்து ஒரு
நான் முதல் முறையாக பண்ணுறேன். அதில் ஒரு ஃபியூ செகண்ட், அதாவது நல்லா சொன்னால் ஒரு 1 or 2 3 செகண்டுக்குள்ளே தான் மிஸ்டேக்கு. அந்த மிஸ்டேக் என்னென்னா இன்னொரு 8 ட்ராயிங் நான் ஆட் பண்ணி முடிச்சிருந்தேன்னா அந்த மிஸ்டேக் வந்திருக்காது. அதையும் மேலே இதில் பார்க்கும்போது எனக்கு பெரிய சந்தோஷம். தென் அந்த இது எனக்கு திரையில் பார்த்த உடனே, இதை அடிக்கடி சொல்லுவேன், திரையில் பார்த்த உடனே வந்து நான் ஒரு தைரியமாக அந்த வேலையை, அவ்வளோ பெரிய வேலையை விட்டுட்டேன். நமக்கு இல்லைன்னா வாய்ப்பு, நாம் பழைக்கலைன்னா யார் பழைக்கிறது, ஒரு தைரியத்தில், குருட்டு தைரியத்தில் அந்த அவ்வளோ பெரிய ஜாபை நான் தூக்கி போட்டேன் 9.5 years. அது என்னென்னா அது என்னென்னா வந்து 9 to 5 மேலேயும் எனக்கு ஒரு பெரிய ஜாப் மேலேயும் எனக்கு வருது. ஆமாம், முடிஞ்சிருச்சு. தென் அப்படி நாங்கள் ஒர்க் பண்ண காலகட்டத்தில் தான் முதல் முறையாக கம்ப்யூட்டரே வருது. கம்ப்யூட்டர் இல்லை அப்போ பிசியும் கிடையாது, மேக்கும் கிடையாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் அமிகான்னு ஒரு கம்ப்யூட்டர், அது மோட்டரோலாவுடைய ஆர்கிடெக்சரில் இருக்கிற கம்ப்யூட்டர். அது ரொம்ப ப்ரிமிட்டிவ் கம்ப்யூட்டர். அது வந்து அதில் நான் முதல்ல என்கவுண்டர் பண்ணேன். அதோட சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்ச உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது என்னென்னா, ஒரு ரொம்ப சிம்பிள் வே, படம் வரையலாம், அழிக்கலாம், அப்புறம் கலர் பண்ணலாம், இந்த மாடியூல் எல்லாம் பண்ணலாம், அப்புறம் கடைசியில் லேயராக ஒர்க் பண்ணலாம். தென் கடைசியில் ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா டக்குன்னு நீங்கள் ஒரு 20 ட்ராயிங் அனிமேட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுங்க, ட்ராயிங் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டக்குன்னு அனிமேட் உயிர் வந்துடும் அதுக்கு. அது பார்த்த உடனே அந்த ஜாபில் நான் பார்த்தேன் வேலையில் எனக்கு கிடைச்ச பணத்துலேயே முதல் கம்ப்யூட்டரை வாங்கிட்டேன். அந்த சந்தோஷத்தில் அப்படி தான் நான் அதுக்குள்ளே போனேன். தென் அப்போ வந்து மெதுவாக அன்ஃபோல்ட் ஆயிடுச்சு. அது புரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். தென் உங்களுக்கு தெரியும் நிறைய, அது இப்போ வந்து நீங்களாம் யூஸ் பண்ணுறீங்க தான். இது என்ன, ஃபோட்டோஷாப்பில் வந்து லேயராக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. இது எல்லாம் அந்த காலத்தில் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ ஏஐக்கும் இது முக்கியமானது. எப்படின்னா, ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இந்த மாதிரி சாஃப்ட்வேரை எழுதலான்றதையும் அதையும் படிச்சுட்டு ஒர்க் பண்ண சில, அதுலேயும் அவங்க பேர் எனக்கு நல்ல ஒரு லேடி, சீஸ்வரம் இறப்பு தான். அவங்க வந்து அந்த பொண்ணு எழுதின சாஃப்ட்வேர் தான் டீலக்ஸ் பாயிண்ட்னு ஒரு சாஃப்ட்வேர். அதுதான் வெரி ஃபஸ்ட் சாஃப்ட்வேர், ஏர்லி சாஃப்ட்வேர். ஸோ அதை எப்படி சொல்கிறேன்னா, இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டவங்க ஆர்டிஸ்ட்டுக்கு, கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும். நானும் தான் படம் வரைகிறேன், எனக்கு இது உதவணும், நான் படிச்சிருந்தது அப்படின்னு வந்ததுனால தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து. அப்போ எங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த லேயராக ஒர்க் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெயிண்டிங் வாஸ் ஆக்சுவலி ஒரே ஒரு கேன்வாஸ்லேயே ஒரு பேப்பரில் தான் பெயிண்ட் பண்ணுவோம், கம்ப்ளீட் பெயிண்டிங். அந்த இடத்துல இருந்து இப்போ எங்கே வந்துருச்சுன்னா, லேயராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்படின்னா லைன் ட்ராயிங்கை நான் தனியாக வச்சுக்கலாம், கலரை தனியாக பண்ணலாம், பெயிண்ட் பண்ணலாம். வேணான்னா இன்னொரு லேயர் நான் வேறு கலர் ஒர்க் பண்ணி பார்க்கலாம், வேணா அதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரியான பாசிபிலிட்டி எங்கே வந்ததுன்னா, திஸ் இஸ் ஆல்சோ, இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டியும் எங்கே இருந்து வருதுன்னா, அனிமேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் வருது. அனிமேஷனில் வந்து எப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய காமிக் புக், இது மிக்கி மவுஸ், இந்த ஃபிலிமெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு வந்து பியூட்டிஃபுல்லி பெயிண்டடாக இருக்கும். இதெல்லாம் ஃப்ளாட் கலரில் இருக்கும் இந்த கேரக்டர்லாம். இது என்னென்னா, பேக்ரவுண்டை வந்து தனியாக வரைவாங்க. இதை மேலே ஒரு செல்லுலாய்ட் ஷீட்டில், இந்த மூவிங் கேரக்டர்லாம் இந்த செல்லுலாய்ட் ஷீட்டில் இருக்கும். ஸோ அது லேயராக வரைகிறனால ஒரு ட்ராயிங்காக மூமெண்ட்டு மாற்றி ஒரு மூமெண்ட்டுனா அதை எல்லாத்தையும் மாற்றி ஒவ்வொரு தடவையாக ஃபிலிம் பண்ணுறதுனால பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் அப்படியே இருக்கும், முன்னாடி இருக்கிற கேரக்டர் மூவ் ஆகும். இதுதான் அந்த ஸோ அனிமேஷனும் பெயிண்டிங்கும் தெரிஞ்ச கலைஞர்களால் தான் முதல்ல ஃபோட்டோஷாப் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அவங்க தான் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணாங்க, அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க, அவங்க தான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணாங்க முதல்ல. ஸோ இப்படி தான் வந்தது. இதை முதல்ல அனுபவிக்க ஆரம்பித்ததுனால் ஆரம்பத்தில் நான் அதுக்கு ஒரு மேஜர் திங் இஸ் ஆக்சுவலி எனக்கு இருந்த அனிமேஷன் மேலே எனக்கு இருந்த பேஷன் தான் இதை நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ். என் கூட இருக்கிற ஃபெலோ ஸ்டூடெண்ட்டுக்கு அது தெரியாது. அவங்க அனிமேஷனுடைய படம் தாண்டா படுதுன்னு என் கூட இருக்கிற ஃபெலோ ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க. அப்படி தான் இருந்தாங்க. அப்போ எனக்கு கம்ப்யூட்டர் புரிஞ்சிடுச்சு இதுதான். அப்போ என்னென்னா, இன்னொரு மேஜர் திங் இஸ் ஆக்சுவலி கேன்வாஸ் வந்து நான் வரைகிற கேன்வாஸ் வந்து பிக்சல் ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு பிக்சலையும் நான் நினைத்தபடியெல்லாம் மாற்றலாம். ஸோ என்னுடைய ஓவியத்தை நான் முடித்த பிறகு கூட ஏதாவது ஒரு பகுதியை நான் மாற்றலாம் பிக்சலாக இருக்கனால. அப்போ இருந்த சாஃப்ட்வேரும் வந்து
ஆரம்ப காலத்தில் இருந்த சாஃப்ட்வேரும் எப்படின்னா உங்களுக்கு ஒரு லைன் நான் ட்ராயிங் பண்ணேன்னா அது வந்து கடிகடியாக இருக்கும், கொஞ்சம் கட்டமாக, அதாவது இந்த கிராஃப் பேப்பரில் வரைஞ்ச மாதிரி கொஞ்சம் பிக்சல் இன்றைக்கி மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன பிக்சலாக இருந்ததுனால தான் நம்ம அப்படியே லைஃப் லைக்காக பார்க்குறோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இருந்தது. ஸோ அது எங்களுக்கு அதாவது இன் அதர் வே, அதாவது வசதி குறைவு கூட எங்களை எஜுகேட் பண்ணிடுச்சு மெதுவாக. அப்படி தான் வந்து கம்ப்யூட்டரை இது பயன்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டி முதல்ல வந்தது. இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபையும் மாற்றிடலாம், எடுத்த ஃபோட்டோகிராஃபை மாற்றிடலாம், கலரை மாற்றிடலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து ஒரு பெரிய அது ஒரு நாலெட்ஜு. நீங்கள் ஃபில்டர், ஸோ மெனி ஃபில்டர்ஸ் இருக்கும், அந்த ஃபில்டரில் நான் யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதும் கூட ஒரு பெரிய அறிவு தான். ஒரு ஃபோட்டோகிராஃப் மட்டும் இல்லை, நாட் தேட் என்ன சொல்கிறது, காம்போசிஷனலி ஸ்பான்டேனியஸாக ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்றதும் ஒரு அறிவு தான். அதெல்லாம் இப்போ எங்கே ஆயிடுச்சுன்னா மெதுவாக அந்த இடம்லாம் போய் சிஸ்டம் வந்த பிறகு இதில் நான் எப்படியெல்லாம் மாற்றிக்கலாம், அதாவது ஏற்கனவே ஃபோட்டோகிராஃப் பண்ணதை நான் சேஞ்ச் பண்ணிடலாம், பேக்ரவுண்டில் இருக்கிறத அழிச்சிடலாம், கலரை நான் கரெக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரே ஃபோட்டோகிராஃபை நான் வந்து ரீடச் பண்ணி ஆஸ் அன் அனிமேட்டர் ரீடச் பண்ணி சிங்கிள் ஃபோட்டோகிராஃபை நான் வந்து பேசுகிற மாதிரி ஆக்கிடலாம். இதெல்லாம் அப்போயே அந்த வசதி மெதுவாக வர ஆரம்பிச்சிச்சு. அதை தான் இப்போ ஏஐ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுச்சு. நான் வந்து ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நான் எப்படி சொல்லணும்னா அதனால் எங்களுக்கு இது ஒரு திரும்பவும் ஒரு ஸ்கூல் பாய் மாதிரி எனக்கு அது மேலே ஒரு பெரிய பேஷன் வந்துருச்சு. இதில் இந்த பாசிபிலிட்டி வந்தோம் கூட நாங்கள் அதுக்கு பிறகு தென் உங்களுக்கு தெரியும், நான் சினிமா எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அனிமேஷன் இந்த சைட்லலாம் ஒர்க் பண்ணேன். இந்த வெரி ஃபர்ஸ்ட் நான் தான் வந்து கம்ப்யூட்டரை டுவர்ட்ஸ் இது ஆட் ஃபிலிமுக்கு நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்து ப்ளூ ஸ்க்ரீனே இங்கே ஷூட் பண்ணது நாங்கள் பண்ணி தென் சினிமாவில் அனிமேஷன் கையால் ட்ராயிங் பண்ணுறது ஒரு என்ன சொல்கிறது பவர். அது இட்ஸ் ஆக்சுவலி பவர் டு பி அன் அனிமேட்டர். நீங்கள் அப்படி இருக்கணும். கூட என்னென்னா மற்ற ஆர்டிஸ்டோட அனிமேட்டர் ஏன் வந்து முக்கியமான இந்த பகுதி ஏன் முக்கியம்னு சொன்னால், நான் சொன்னேன் பாருங்கள், யூ ஹேவ் டு பி அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மூமெண்ட். அசைவையும் படிக்கிறவராக நீங்கள் இருக்கணும், இருந்தால் தான் நீங்கள் அனிமேஷனுக்குள்ள வர முடியும். அப்போ எப்படின்னா நான் அடிக்கடி சொல்லலாம், ஒரு மனுஷன் நடந்தால் எப்படி நடப்பான், ஒல்லியாக இருக்கிறவன் நடந்தால் எப்படி நடப்பான், தடியாக இருந்தவன் நடந்தால் எப்படி நடப்பான், மாடு நடந்தால் எப்படி நடக்கும், குதிரை ஓடுனா எப்படி ஓடும், ட்ராட்டிங்னா வேறு, வாக்குனா வேறு, கேலப் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கோம் நாங்கள். அதாவது கேலப்னா வேறு. இது எல்லாத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா நீங்கள் கன்வின்சிங்காக அனிமேட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு பீரியடில் நான் சொல்கிறது எல்லாம் செல் அனிமேஷன், கையால் ஹேண்ட் ட்ரான்ட் அனிமேஷன், கையால் வரைகிற அனிமேஷனாக இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் ஒருத்தர் என்ன சொல்லுங்கள் இது வேணும். உங்களுக்கு தெரியும், ஆடியோவே சவுண்டே இல்லாமல் இது சாப்ளின் வந்து எல்லாரையும் கம்யூனிகேட் பண்ணார். அதே போல் தான் டிஸ்னி ஸ்கூல் அனிமேஷனும் கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திலாம் வந்தது தான். கேரக்டர் அனிமேஷன் அப்படி ஆகிடுச்சு. அப்படின்னா என்னென்னா நீங்கள் வித்தவுட் குளோபலி அவனுக்கு அதாவது மொழி தெரியாத ஆங்கிலத்தில் அது பேசினாலும் கூட மொழி தெரியாதவனையும் சந்தோஷப்படுத்தி அவனை கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி அனிமேஷன். பிகாஸ் சம் ஆஃப் த டைம் எக்ஸாசரேட்லாம் பண்ணாங்க. அப்படின்னு அது ரொம்ப மிகைப்படுத்தியான ஆக்ஷன்லாம் வச்சுட்டு தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணாங்க. அப்போ அதுக்கு ஒரு பேசிக்காக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்னெல்லாம்னா கிட்டத்தட்ட நானே அந்த கேரக்டராக மாறுறது தான். அப்படி உணர்ந்தால் தான் நான் அதை திரும்பி ட்ராயிங் பண்ணேன். அப்படி தான் பண்ணி நீங்கள் பாருங்கள், இனிமேல் தேடி பாருங்கள். 9 old mensன்னு சொல்லுவாங்க டிஸ்னி ஸ்கூலில். அந்த 9 பேர் 90 வயது வரைக்கும் இருந்தவங்க. அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணது தான் இந்த கடந்த 100 வருஷம் ஹிஸ்ட்ரியில் மிக முக்கியமான ஃபுட்டேஜ் அனிமேஷன் பண்ணது. அதில் என்ன மாதிரி ஒரு ஸ்பிரிட் அந்த இதில் அந்த ஃபிலிம்லலாம் இன்றைக்கி உறைஞ்சிருக்குன்னு நீங்கள் அதை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடம் வந்து மெதுவாக எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த இடம் வந்து கம்ப்யூட்டர் பயன்பாடு வந்து மெதுவாக அப்போ நாங்கள் அதுக்கு முன்னாடி சினிமாவில் நாங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போதெல்லாம் 3D சாஃப்ட்வேர் கிடையாது. 2Dயில் நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு பாசிபிலிட்டிலாம் வந்துச்சு. லேயராக ஒர்க் பண்ணலாம். 2Dயில் ஒர்க் பண்ணுறது போக 3Dயாக ஸ்கல்ப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இன்னும் வரல. ஆனால் அதெல்லாம் சாத்தியம் அப்படின்றலாம் மெதுவாக நாங்கள் படித்து அறிகிற நேரத்தில் அதுக்கிடையில் நான் சினிமாவுக்கும் பண்ணுறேன். அப்போ வந்து நாசர் டைரக்ட் பண்ண படம் தேவதையிலலாம் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது 3D பாசிபிலிட்டிலாம் இல்லை. அதனால் நாங்கள் வந்து ஸ்டாப் மோஷன் மாதிரி 1.5 அடியில், அதாவது 18 inch இந்த ஸ்கல்ப்சர்லாம் பண்ணி ரே ஹாரியோடைய படத்தில் இருக்கிற மாதிரி பண்ணி பப்பட்டிங் மாதிரி கையில் இதில்
எதுனா ஸ்ட்ரிங்கு வச்சுட்டு அதை பப்பட் பண்ணி ப்ளூ ஸ்க்ரீன் முன்னாடி எடுத்து அப்படி தான் அந்த படத்துலலாம் யூஸ் பண்ணோம். தென் வித்தின் 1 or 2 years அதுக்குள்ளெல்லாம் 3D சாஃப்ட்வேர்லாம் வந்துருச்சு. 3D சாஃப்ட்வேர் வந்த உடனே இன்னும் பாசிபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு லைஃப் லைக் என்ன கன்வின்சிங் அனிமேஷன் இதே மாதிரி நான் இப்போ சொன்னது போல தான் வந்து அவர் டு பி அன் அனிமேட்டர் நீங்கள் இந்த நான் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக மூமெண்ட்டாக இருக்கணும், சும்மா வர பண்ண முடியாது, ஸ்கல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் அது வந்து மெதுவாக அன்ஃபோல்டு எங்கே அன்ஃபோல்டு பண்ணுச்சுன்னா வந்து ஆர்கிடெக்சர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் வந்து இந்த ஈசிஆர் ரோட டிசைன் பண்ண ஒரு என்னுடைய நண்பர், அவர் அந்த ரொம்ப ஆரம்ப காலத்தில் ஒரு ஆர்கிடெக்ட், அவர் தான் டிசைன் பண்ணார். அவர் நானும் சேர்ந்து அவர் எனக்கு வந்து டீச் பண்ணுவார். அவர் முதல்ல 3D ஒர்க் பண்ணிட்டனால அவர் எனக்கு டீச் பண்ணுவார். இன் ரிட்டர்ன் நான் வந்து ட்ராயிங்கை 2Dயை அப்படியே 2 பேரும் சேர்ந்தே வந்து கம்ப்யூட்டரை வச்சுட்டு கற்றுக்கிட்டே இருந்தோம். இது வந்து தென் ஸ்லோவாக உங்களுக்கு தெரியும். தென் மெதுவாக வந்து ஸ்கேனர் வந்துருச்சு. நானே ஸ்கல்ப் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதில்லை. ஒரு ஆப்ஜெக்டை நான் வந்து ஸ்கேன் பண்ணிடலாம், ஸ்கேன் பண்ணி 3Dயை வந்துடும். அதுவும் வந்தது. இப்போ கார் டிசைன் பண்ணுறவங்க, ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறவங்க, என்ன ப்ராடக்ட்னாலும் டிசைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிலாம் 3D மெதுவாக கொடுக்குது. அப்போ இது வந்து இனவே அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக உலகம் முழுமையிலும் ஆக்கிடுச்சு. ஆனால் நமக்கு தான் இல்லை, அது எங்கேயோ ஒரு இடத்துல அப்டேட் ஆகாமையே இருந்துச்சு. ஆர்ட் ஸ்கூலு நான் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு ஆர்ட் ஸ்கூல்லாம் ட்ராவல் பண்ணப்போ நான் பார்த்தப்போ ஒரு நியர்லி ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடியே எல்லா ஸ்கல்ப்சர்ஸ் ஆர்ட்ஸ் இன்ஸ்டியூட்டில் ஸ்கல்ப்சர் செக்ஷன்லாம் 3D பிரிண்ட் வந்துருச்சு. அது 3Dயில் டிசைன் பண்ணுவாங்க, 3Dயில் பிரிண்ட் பண்ணி பார்ப்பாங்க, அதெல்லாம் வந்துருச்சு. நம்மகிட்ட ஒரு அதாவது என்ன சொல்கிறதுங்க, இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான சோர்ஸும் இல்லை. அப்படி இருந்ததுனால அது லேக்காகி தள்ளி ஆகிடுச்சு. என்னுடைய அபிப்பிராயம் ஒரு ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு 15 இயர்ஸ் ஃபிலிம், அதாவது எஸ்பெஷலி ஆர்ட்டில் ஃபிலிமு, தென் இது ஆர்ட் பெயிண்டிங்கு படிக்கிற இந்த பகுதியில் மியூசிக்கு எல்லாத்துலேயும் நவீன சாதனங்களை பயன்படுத்துவது அப்படின்றது ரொம்ப விரைவி எல்லாருக்குமாக கிடைக்கிற, அதை டீட்டெயிலாக எலாபரேட்டாக பேசுகிறதுக்கான ஃபேக்கல்ட்டியோ அல்லது அதை அன்ஃபோல்டு பண்ணுறதுக்கான, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான அதாவது என்ன சொல்லுங்கள் லீட் பண்ணுறதுக்கான ஆசிரியர்கள் இது வந்து ரொம்ப குறைவாயிடுச்சு. அதுதான் எங்கேயோ இடத்துல கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதாக நாங்கள்லாம் தொடர்ந்து பேசுவோம். எங்களோட ஒர்க் பண்ணவங்க யங் ஆர்டிஸ்ட்லாம். ஆக்சுவலாக என்னென்னா இந்த சினிமாவுக்கு இதில் ஒர்க் பண்ணுறோம், அதனால் எங்களுக்கு ஒரு இதில் இது அன்ஃபோல்ட் ஆச்சு. இந்த நாங்கள் ஒர்க் பண்ணுற பகுதி அங்கேயே வந்துருச்சு. அப்புறம் டெக்ஸ்சர்லாம் முதல்ல க்ரூடாக இருந்துச்சு. அப்புறம் வந்து டெக்ஸ்சர் எல்லாம் வந்து நாங்களே இப்போ ஒன்று ராமநாராயணனுக்குலாம் நான் படம் பண்ணும்போதெல்லாம் முதல்ல ஆரம்ப காலத்துலலாம் பாம்பையே கொண்டு வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ணி அதனுடைய ஸ்கின் டெக்ஸ்சர்லாம் இந்த ஸ்கல்ப்சருக்கு ஒட்டுவோம். அவ்வளோ என்ன சொல்லுங்கள் பெயின்ஃபுல் வேலை தான் அதெல்லாம். பிறகு வந்து டெக்ஸ்சர்லாம் வந்துச்சு. டெக்ஸ்சர்லாம் மேலேயே நான் பெயிண்ட் பண்ணிடலாம். 3D ஆப்ஜெக்டிவ் மேலே இப்போ பெயிண்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த வசதி எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா ஐபேடில் இப்போ எங்கே வந்துச்சுன்னா நீங்கள் 3Dலே ஐபேட்லேயே ஒர்க் பண்ணலாம், எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிடலாம். கூட வந்து ரொம்ப இப்போ வந்து நான் என்ஜாய் பண்ணுறது இன்னொரு பகுதி ஆக்சுவலாக 2D என்வாயன்மெண்ட் இஸ் 2D என்வாயன்மெண்ட், 3D என்வாயன்மெண்ட் இஸ் 3D என்வாயன்மெண்ட். ரெண்டும் கனெக்ட் ஆகாது. அப்படி இருந்தது ஒரு காலகட்டத்தில். இப்போ 3D என்வாயன்மெண்ட்டில் நான் ட்ராயிங் பண்ணலாம். அப்படியே திருப்பி ஒரு வீடை நான் வரைகிறேன்னா 4 சவர் ஒரு பக்கம் செவரை நான் வரையலாம். 3D என்வாயன்மெண்ட்டில் அதை நான் திருப்பி இன்னொரு சவர் வரையலாம், அப்புறம் திருப்பி இன்னொரு சவர் வரையலாம். அவ்வளோ பெரிய லிபர்ட்டியை கொடுத்துருச்சு. கூட நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எங்கள் துறை சார்ந்த விஷயத்தில் மட்டும் நான் பேசுகிறேன். அப்படி நீங்கள் எடுத்துக்கங்க, எனக்கு தெரிஞ்ச பகுதியில் மட்டும். ஆக்சுவலாக என்னென்னா இந்த இது ஏஐ வந்த பிறகு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அதாவது சினிமாவிலே ஒரு காலகட்டத்தில் ரீடைம்லாம் பண்ண முடியாது. எப்படின்னா நான் வந்து இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 5 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அந்த 5 செகண்ட் தான். தென் சாஃப்ட்வேர் இந்த பாசிபிலிட்டி என்ன பண்ணுச்சுன்னா, நான் இங்கேருந்து ஜம்ப் பண்ணும்போது ஸ்பீடாக இருக்கும், இறங்கும்போது ஸ்லோவாக இருக்கும். இது மாதிரிலாம் பண்ணேன்னா முன்னே நாங்கள் மேனுவலாக வரையணும். அதை ஐ ஹாவ் டு திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேரக்டர். அப்போ நான் வந்து அப்படி தான் வரையணும். அப்போ இங்கே வந்து குறைச்ச ட்ராயிங் இருக்கும், அங்கே அதிகமான ட்ராயிங் இருக்கும். இப்படி முதல்ல பண்ண வேண்டிய இடம் மெதுவாக இப்போ வந்து 3Dயில் 2Dயில் எல்லாத்துலேயும் சாஃப்ட்வேர்
இந்த பகுதியெல்லாம் என்ன சொல்கிறது, இது நவீனப்படுத்தப்பட்ட ஒன்று. இந்த பகுதியெல்லாம் அது வந்து செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து சாஃப்ட்வேர் எங்கே வந்துச்சுன்னா, இந்த இடத்துலேருந்து நான் அந்த இடம் போகணுன்னா, நான் 2D அனிமேஷனில் நான் இங்கே வந்து இப்போ நான் ஒரு தடவை நடக்கிறேன்னு வச்சுங்களேன், நான் ஒரு ஸ்டெப் வைக்கிறதுக்கு 18 ஃப்ரேம் நான் ட்ராயிங் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். இந்த 18 ஃப்ரேம் மாதிரி போகிற அப்படி கண்டினியூவாக லூப்பு மாதிரி நான் அந்த கடைசி போகிற வரைக்கும் நான் ட்ராயிங் பண்ணணும். அப்புறம் சாஃப்ட்வேர் என்ன வசதியை கொண்டு வந்துச்சுன்னா, இந்த 18 ட்ராயிங் நான் பண்ணால் போதும், பார்த்து மட்டும் நான் கொடுத்தேன்னா இங்கேருந்து அந்த அப்படியே ரிப்பீட்டிவாக நடந்து அங்கே போயிடும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாஃப்ட்வேரில் என்ன வசதி வந்துருச்சுன்னா, இனிமேல் ஏஐ வேறு பரட்டி போட போகுது. அதுக்கு தான் நான் இந்த ஸ்டெப்பெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எங்கே வந்துருச்சுன்னா, பர்ஃபார்மன்ஸ் அனிமேஷன் ஒன்று வந்துருச்சு சாஃப்ட்வேரில். அது என்னென்னா, இதே போல் ஒரு பேர்டு பறக்குதுன்னு வச்சுக்கலாம், நான் அந்த என்ன சொல்லுங்க, ஒரு தடவை வீங்க மூடி கொடுத்துறது அதை நான் வரைஞ்சிட்டேன்னா, வெறுமனே நான் கையில் அந்த 6 அனிமேஷனை ஒரு செக்மெண்ட்டாக எடுத்துகிட்டு இப்படி நான் கையிலே இப்படி தள்ளினேன்னா அது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பறவை அங்கெல்லாம் பறக்க வச்சு இப்படியான வசதி வந்துருச்சு. ஸோ ஒரு க்ரியேட்டிவ் பர்சனுக்கு அதாவது என்ன சொல்கிறேங்க, ஒரு மாதிரி ரிப்பீட்டிவாக செய்ய வேண்டிய வேலை இருக்குது பாருங்கள், அதையெல்லாம் எந்திரம் வாங்கிக்கிட்டே இருக்குது. ஏஐ வந்து கிட்டத்தட்ட இன்னும் இப்போ நாங்கள் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிற இப்போ ரொம்ப நாங்களும் இன்னும் அதில் பெரிய பாண்டித்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் அப்படி என்ன சொல்கிறதுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அனிமேஷனில் நாங்கள் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் க்ளோஸ், நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் நான், அதாவது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் க்ளோஸர் டு 2 மாதம் ஒர்க் பண்ணதான் 8 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ஏஐ பண்ணுது. ஆனாலும் இப்போது இந்த எல்லா காலகட்டத்துக்கு பிறகும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஏஐ வந்து ஆர்டிஸ்ட்டை கொல்ல முடியாது. ஏஐ இப்போ நான் வந்து நாங்கள் யூஸ் பண்ண பிறகு முதல்ல வந்து ஒரு த்ரெட்டனிங்காக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு பகுதி காப்பிரைட்டு இதுக்குள்ளே எல்லாம் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னும் உலகம் அன்ஃபோல்டு பண்ணி பார்த்துட்டே தான் இருக்குது. எப்படி ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டை நான் எனக்கு முதல்ல பயம் வந்து, நான் 50 வருஷம் வரைஞ்சிருக்கேன், ஓவர் நைட்டு வந்து அது மாற்றிடுது, எடுத்துக்கிறது அதை. அப்போ அதை எப்படி ஹோல்டு பண்ணுறது, அதெல்லாம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ரிப்பீட்டிவாக செய்ய வேண்டிய வேலை மனிதர்கள் செய்ய வேண்டியதில்லை. அப்படின்னா உங்களை இன்னும் க்ரியேட்டிவ் ஸ்பேஸை உங்களுக்கு உள்ள க்ரியேட்டிவ் ஸ்பேஸை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்குது. அப்போ நீங்கள் இன்னும் புதிய விஷயங்களை செய்வதற்கான பாசிபிலிட்டி உங்களுக்கு இன்னும் அன்ஃபோல்டு பண்ணி கொடுக்குது. கூட எல்லாத்தையும் தாண்டி இந்த டெஃபினட்டாக வந்து ஆர்டிஸ்ட்டு, ரைட்டர், ஃபிலிம் மேக்கர் அவங்கள கொல்லாது தான் முடியாது அதில். அப்புறம் மனுஷனுக்கு ஒரு உறவு இருக்கு இல்லைங்களா, அதாவது கவுன்சிலிங்கு, மேபி சோஷியல் ஒர்க்கு. நாங்கள் வந்து ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி பார்த்தோம், இப்போ இல்லை 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதி பார்த்தோம் அவங்க. ஆனால் ஆத்தென்டிக்காக அவங்களுக்கு கொடுக்குது. ஒரு 500 இயர்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற மாதிரி ஒரு கதைன்னா, அந்த கதையை நான் அது எங்கே என்ன பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தோன்னு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. நான் பெயிண்ட் பண்ணேன் வந்து ஒரு ரூயின் டெம்பிள் ஃப்ரம் தமிழ்நாடு, எனக்கு இது ரெண்டர் பண்ணி காமிச்சிச்சு. அப்படியே நான் அதை எடுத்துக்கிறது இல்லை, அதை நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தனால ஒரு 20 தடவை வேறு மாதிரி ரெண்டர் பண்ணுறேன். அதெல்லாம் அந்த சோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு என் படமாக்குறேன். அதை நான் எனக்கு பெயிண்ட் பண்ண தெரியும், நான் அதை மாற்றி அமைக்கிறேன், என் கேன்வாஸில் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன், கொலாஜ் மாதிரி என்னெல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, ஆர்டிஸ்டெல்லாம் அது எல்லாத்தையும் வாங்கிடணும் முதல்ல எல்லோரும் பயமுறுத்துனாங்க. அப்படிலாம் கிடையாது, எப்போதும் ஆர்டிஸ்டுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இது எல்லாம் டூல் தான் அது. ஆனால் என்னென்னா, உங்களை நீங்கள் கான்சியஸாக வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கலைன்னா உங்களை வந்து நீங்கள் வந்து நான் சொல்லிட்டே இருப்பேன், நீங்கள் நின்று காலம் உங்களை விட்டுட்டு போய்டும். அதனால் என்னென்னா, இந்த முதல்ல எப்போதும் இருக்கிறத விட கலைஞர்கள் உலகம் முழுமையிலும் என்ன நடக்கிறது அப்படின்றது, என்ன நடக்குது, என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்குறதுக்கு இன்றைக்கி தான் உங்களுக்கு இன்டர்நெட் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்குறதுக்கான இது பாசிபிலிட்டி இருக்குது. கூட நாங்கள் என்னென்னா, இப்போ வந்து அனிமேஷன் நான் இப்போ சொன்னேன் பாருங்கள், ரிப்பீட்டிவ் வேலைன்னு சொல்கிறேன் பாருங்கள். எதுக்காக கான்சியஸாக நீங்கள் அப்டேட் ஆகணும்னு சொல்கிறேன்னா, ரிப்பீட்டிவ் வேலைன்னு ஒரு சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கான ஒரு எல்லை எங்களுக்கு தெரியுது, எங்கள் கண்ணுக்கு எட்டுன வரைக்கும் இதெல்லாம் ரிப்பீட் வேலை, இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும்னு. ஆனால் அந்த லைனே பிளர் ஆகிட்டு இருக்குது, அந்த எட்ஜ் லைனையே பிளர் பண்ணிகிட்டு இருக்குது. அப்படின்னா என்னென்னா, அது இன்னும் இன்டெலிஜென்ட் ஆகிட்டு இருக்குது. இன்னும் வந்து என்ன சொல்கிறாங்க, அது இன்னும் அதுக்கான தரவுகள் கிடைக்க வந்து அது இன்னும் இன்டெலிஜென்ட்டாக.
நானே வந்து இதை சொன்னேன். நாங்கள் முதல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நானே கேட்குறேன், ட்ராட்ஸ்கி மாதிரி பெயிண்டிங் மாதிரி வரைஞ்சி காமின்னு நானே கேட்குறேன். நானே கேட்டால் அது ஒரிஜினல் ட்ராட்ஸ்கி என்னையும் மிக்ஸ் பண்ணி காமிக்குது. அந்த படம் நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா இப்போ அதுக்கப்புறம் அதே தான் பண்ணுது. அப்புறம் வந்து இப்போ வந்து எடிட் பண்ணிடுதுன்னா நீங்கள் 5 minutes டியூரேஷன் ஃபிலிமில் ஒரு நீங்கள் எடிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை 20 version அது எடிட் பண்ணி காமிக்குது, 20 version எடிட் பண்ணி காமிக்குது. அப்போனா என்னென்னா வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸ்டில் நான் தான் சாஃப்ட்வேர், ஸ்டில் ஃபைனலாக நான் தான் அதை டிசைட் பண்ணணும். அப்போ நான் க்ரியேட்டிவாக வந்து என்னை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய நிர்பந்தமும் எனக்கு இருக்குது. நான் அலைவாக இருக்கணும்னா நான் என்னை அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். அப்போது தெரிஞ்சிருச்சு சினிமாவில் இந்த பகுதி இருக்குது. நாங்கள் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபை வீடியோ வைக்கிறது அப்படின்னா அது எனக்கு முதல்ல அதெல்லாம் புரியல தான். அப்புறம் வந்து நானும் ரொம்ப என்ன சொல்கிறேங்க, ஒரு சாஃப்ட்வேர் எழுதுகிறவருடைய பார்வையில் நான் அதெல்லாம் பார்க்கல. நான் பிளைண்டாக an ஆர்டிஸ்ட் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னென்னா, இப்போ எனக்கு ஒரு அவுட்லைன் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த அவுட்லைனில் இருக்கிற அதுதான் வந்து நான் இன்னும் அதை என்ன சொல்லுங்க, அதில் இருக்கிற விற்பனர்கள் என்ன கேட்கல, நானே பிளைண்டாக புரிஞ்சுக்கிட்டதில்ல. என்னென்னா இந்த அவுட்லைனில் இருக்கிற பிக்சல்ஸ் எல்லாம் அது மேனிப்புலேட் பண்ணுது, என்னை எப்படியே நகட்டுது. அப்புறம் ஏற்கனவே என் முகத்தை ஒரு வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறது, நான் கொடுத்த இமேஜை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறது. ஆல்ரெடி அதுக்கு வந்து ஒருத்தர் கண்ணு மூடியிருப்பாங்க, ஒரு ஆள் கண்ணை மூடியிருப்பார், திரும்பியிருப்பார். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஏற்கனவே இருக்க பாருங்கள், அதையும் இதையும் கனெக்ட் பண்ணுது. ஆகையினால என்னையை உயிர் போட ஆனால் ஆளாக இல்லாத ஒரு ஃபுட்டேஜை இருக்கிறதா காமிக்குது. கூட என்னென்னா வந்து டெஃபினட்டாக பொய்யும் நிறைய சொல்லும் தான், அதில் சந்தேகம் இல்லை. பொய்யெல்லாம் இனிமேல் வந்து விஷுவலாக தான் சொல்லும், முன்ன வார்த்தையில் சொல்லணும். இப்போ புரிஞ்சிடுச்சு என்னென்னா, வார்த்தை எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல இமேஜ் வந்துருச்சு. இதுவரையில் வார்த்தை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுச்சோ அந்த இடத்துக்கு இமேஜ் வந்துருச்சு. அப்போ இனிமேல் இமேஜில் தான் பேசணும். நம்ம ஆல்ரெடி இமேஜ்லாம் பேசுகிறோம். அப்போ நாங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஃபைன் ஆர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஒர்க் ஷாப்பாக வந்து அனிமேஷன் இருக்கணும்னு நானும் சொல்லேன். ஸ்கூலில் இருக்கணும். நான் வந்து யூரோப்பில் இந்த அதுலேயும் குறிப்பாக புலம்பெயர்ந்த குழந்தைகளுடைய பாடத்திட்டங்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான இதில் நான் அந்த குழுவில் போய் எல்லாம் பார்த்தேன். அப்போ வந்து டைகர்ஸ் தான் அதை முன்னெடுத்தாங்க. சிவத்தம்பி தான் அதை கெயிட் பண்ணார். அது போய் இதில் எல்லாம் ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து எங்களுக்கு நான் வந்து என்கவுண்டர் பண்ணேன் சில இமேஜ் எல்லாம். எப்படின்னா, தமிழ் குழந்தைங்க தான் படிக்குது, ஆனால் கிளின்னா கிளி எந்த கிளி, நம்ம ஊரில் பச்சை கிளி தான் சொல்கிறோம், ஆனால் ஐரோப்பாவில் வேறு கிளி இருக்குது. எந்த படத்தை போடுறது, இந்த வார்த்தைக்கு எதை சொல்லுவீங்க? ஒரே ஒரு படம் போடணுன்னா எதை போடுவீங்க? அந்த குழந்தை தமிழ் குழந்தையாக இருந்தாலும் அது வந்து ஐரோப்பாவில் தான் பிறந்திருக்கு. அப்போ எந்த இமேஜை நீங்கள் யூஸ் பண்ணுறது? அப்போ அதுக்கு தனியாக நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, நரேட் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் இந்த அதாவது இமேஜும் வேர்டு வந்து என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் இமேஜாக பார்க்க முடியாத போது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி, அந்த வார்த்தையை நான் சொல்லிட்ட பிறகு உங்கள் மனதில் அது நீங்கள் கேட்டவுடனே உங்கள் மனதில் ஒரு சித்திரம், நீங்கள் ஏற்கனவே கிளின்னா நீங்கள் கிளியை சித்திரமாக பார்த்துருக்கணும், இல்லைன்னா நேரில் பார்த்துருக்கணும். அந்த வார்த்தையை சொன்னால் உங்கள் மனதில் ஒரு சித்திரம் வரும். இப்போ சித்திரமே இருக்குது, சித்திரமே கிடைக்குது, இம்மீடியட்டாக இருக்குது. ஆகையினால இது வந்து இனிமேல் விஜய் அதான் இப்போ அந்த இதில் ஏஐ வந்து இன்னும் என்ன ரிமார்க்கபிள் வேகத்தில் அது வந்து சமைக்குது. அதை இருக்கிற தரவுகள் அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரே ஒரு ரெக்டாங்கிள் தான் இந்த பிக்சல்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ண முடிஞ்சதுனால எல்லாமும் அந்த ஞானமும் அறிவும் என்னென்னவோ செய்யணும்னு நாங்கள் பிளைண்டாலாம் யோசித்தோம். அது நினைக்க முடியாத அளவுக்கு இது வேலை செய்து தான். இனிமேல் எஸ்பெஷலி இப்போயே தெரியுது. அதாவது நான் இப்போ சொன்ன பாருங்கள், சில குறிப்பிட்ட துறை சார்ந்தவர்களை அது எலிமினேட்டே பண்ண முடியாது தான். ஆனாலும் சில பகுதியெல்லாம் அழிச்சிரும். அதே நேரத்தில் புதிய வேறு மாதிரியான வேலை வாய்ப்புகளையும் அது கிரியேட் பண்ணுதான். ஸோ நான் இப்போ சொன்னதில் எம்பத்தி இருக்குது பாருங்கள். மனுஷனுக்கு மனுஷன் வந்து பரிவோடு செய்ய வேண்டிய வேலைகளில், அதாவது ஹியூமன் டு ஹியூமன் கான்டாக்ட் இருக்கிறத ஏலாம் ஒன்றும் பண்ண முடியாது தான். அந்த இடத்துல வந்து பீப்புளுடைய சர்வீஸ் வேண்டும் தான். நான் வந்து கவுன்சிலிங், அவருக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணணும், நர்சிங் பண்ணணும், மெடிசனில் முக்கியமானது தான். ஆனாலும் இப்போயும் தெரியுது, அதாவது பொய்யை மட்டுமே பேசி, அதாவது நான் என்ன சொன்னேன்னா, நான் லா படிச்சுட்டேன், எனக்கு தெரிஞ்சிச்சு, நாங்கள் அனுபவித்ததில் லா படிச்சுட்டேன். நான் படித்த பிறகு என்கிட்ட வர கிளைண்ட்டே நான் ஏமாத்துறேன். ஏன்னா அது என் அறிவு நான் வந்து பிழைக்கிறதுக்கு செய்கிறதாக நினச்சிட்டு
ஏமாற்றி எதிராளியோடையெல்லாம் நான் கனெக்டை வச்சுட்டு பணம் பண்ணுற ஆள் இருக்கான் பாருங்கள், அவனெல்லாம் எலிமினேட் பண்ணிடும். ஏஐ வந்து எலிமினேட் தான் பண்ணிடும் இந்த மாதிரி. ஏன்னா எல்லார் கைக்கும் எல்லாத்தையும் சொல்கிறதுனாலையும், நான் சொல்கிறது விஷுவலாகவே சொல்லுது, வெர்பலாக இன்னும் ஈஸியாக தான் சொல்லுது. அப்புறம் வந்து வார்த்தையை நான் பேசுனா ரெக்கார்ட் பண்ணிடுது, அதை வேறு மொழியில் சேஞ்ச் பண்ணுதுன்னா ஒலியாகவும் ஆக்குது, என்ன சொல்லுங்க வார்த்தையாகவும் அது ப்ரெசென்ட் பண்ணி காமிக்குது. அப்போ எங்களுக்கு என்ன, நாங்களாம் பேசிக்கிட்டே இருந்தோம் என்னென்னா, அப்போ வந்து மொழியையும் அது வந்து இமேஜை தான் பார்க்குதா, சவுண்டையும் இமேஜாக பார்க்குதா, இது எல்லாமும் இன்னும் வந்து என்ன சொல்லுங்க முழுமை பெறாத ஒரு சித்திரமாக தான் எங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஆனாலும் ஒரு பெரிய அதிசயம் தான் அது இந்த இந்த பகுதியில். அதில் குறிப்பாக இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஒரு ரீசெண்டான சில சாஃப்ட்வேர் பார்த்தா, நாங்கள் வந்து நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ட்ராயிங் பண்ணிட்டா இப்போ இந்த கையெல்லாம் அசைக்கணும்னா இது மேலே நோடு வைப்போம், இது மேலெல்லாம். அப்புறம் அதெல்லாம் நாங்கள் இப்படி புல் பண்ணால் அது அனிமேட் ஆகும். அப்படி நாங்கள் அதுவும் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஆர்டிஸ்ட் தான் அதை செய்ய முடியும், அவங்க தான் செய்வாங்க. இப்போ என்ன தெரியுமா, 3 வயசு குழந்தை, அந்த குழந்தை வரைஞ்ச படத்தை நான் செல்ஃபோனில் எடுத்துட்டேன், இம்மீடியட்டாக நோடெல்லாம் அது வச்சு கொடுத்துருது. இப்போ நான் அனிமேட் 2 செகண்டில் நான் எப்படி அதை மூவ் பண்ணணும்னு நான் அனிமேட் பண்ணி காமிச்சேன்னா அந்த குழந்தை எக்ஸைட் ஆகிடுச்சு பக்கத்துலேயே உட்காந்து. அப்போ என்ன பாருங்கள், அப்போ என்னென்னா இனிமேல் எஸ்பெஷலி எஜுகேஷனு, மெடிசன், இந்த பகுதியெல்லாம் பெரிய ரெவல்யூஷனரி சேஞ்ச் தான் வருது. அப்புறம் வந்து இமேஜ் மேக்கிங் அதுலேயும் வந்து 4 ஆண்டுகளில் நாங்கள் வந்து ஏஐ நீங்கள் கல்லூரியில் படிக்கிறவங்க இனிமேல் அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது, அதை தெரிஞ்சுக்கிறணும் தான், பயந்து போகக்கூடாது. நான் கம்ப்யூட்டரோட தான் சொல்லுவேன், கம்ப்யூட்டரில் வரையெல்லாம் ஓவியம் இல்லைன்னு என்கிட்டே சொல்லுவாங்க. யோ அப்படிலாம் இல்லையா, 10 வயசில் நீ தான் என் தக்குறி அப்படி ஆகிடுயா, ஒழுங்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கன்னு சொல்லுவேன் நான் அந்த காலகட்டத்தில். ஆனால் ஏன்னா அவங்க என்னென்னா, நான் ஆரம்பிக்கிற காலத்தில் நான் வேக்கமில் ட்ராயிங் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாது, வீட்டில் எல்லாம் மவுஸில் தான் வரைகிறேன்னு நினச்சிட்டு இருந்தான். அதனால அவன் இதெல்லாம் பெயிண்டிங் கிடையாது, அப்படிலாம் இல்லை. அப்புறம் அந்த மாதிரி இப்போ ஏஐ வந்து எப்படின்னா ஒரு என்ன சொல்லுங்கள், இது சினிமா, எஸ்பெஷலி சினிமாவில் டெஃபினட்டாக இன்னொரு 4 ஆண்டுலேயே ஒரே ஒரு பகுதி நான் இப்பயும் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி இப்போ எல்லா இடத்துலையும் தியேட்டரில் எல்லாம் போடுற அந்த ப்ரொஜெக்டரில் போடுறாங்க பாருங்கள், அந்த கம்பெனி என்னுடைய நண்பர் அவரோட நான் சேர்ந்தேன்னா அவங்க எல்லோரும் எனக்கு ஒரு ஃபுட்டேஜ் காமிச்சாங்க. நாங்களும் சிலதெல்லாம் பார்த்தோம், செஞ்சோம். அந்த ஃபுட்டேஜ் வந்து கேமராவே இல்லாமல் ஏஏ அந்த ஃபுட்டேஜே செஞ்சிருது, முழுசும் அந்த கதையை நரேட் பண்ணுனா ஏஏ செஞ்சிருது. ஆனால் நான் பார்த்தேன், ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. எங்கேயோ ஏன்னா இருக்கிற தரவுலேருந்து தான் செய்யுது. ஆகினால விஷுவலாக எங்கேயோ நான் என்ன சொன்னேன், எனக்கு ஒரு என்ன சொல்லுங்கள், ஒரு சர்ப்ரைஸ் இல்லை, அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வரணும் பாருங்கள், அது இல்லை. அங்கே தான் ஆர்டிஸ்ட் இருப்பார், அங்கே தான் ஆர்டிஸ்டோடைய ஸ்பேஸ் இருக்குது, அங்கே தான் ஒரு க்ரியேட்டிவ் பர்சனுடைய ஸ்பேஸ் இருக்குது. இப்போ சொன்ன பாருங்கள், அதே மாதிரி எழுதுறது, எந்த இன்ஃபர்மேஷனையும் வச்சு அதெல்லாம் எழுதினாலும் நாங்கள் இப்போ தான் சொன்னேன், நான் 20 விதமாக நாங்கள் எழுதி பார்த்தோம். எல்லாத்தையும் எடிட் பண்ணோன்னு அது என் கதையாயிடுச்சு. நான் 20 வச்சுட்டு நான் ஒன்று எழுதுகிறேன், அது என்னது. அதே போல் இந்த சோர்ஸ் எல்லாம் நான் வாங்கிக்கிட்டு அதை டூல் மாதிரி பயன்படுத்தி எனக்கு அதை சர்வீஸ் பண்ண வைக்கிறேன். நான் தான் சைன் பண்ணுறேன் என் படம். வெறுமனே நான் வந்து ஏஐட்ட கொடுத்துட்டு நான் படுத்துக்கிறல, நான் வேலை பார்க்குறேன். அப்படியான இடம் க்ரியேட்டிவ் பர்சனுக்கு எப்போவுமே தொடர்ந்து இருக்குது. ஆனால் என்னென்னா, அதை தக்க வைக்கிறதுக்கு நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் இனிமேல். இது முன்னாடி வரைக்கும் என்னென்னா, நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வரையில் ஐரோப்பாவில் வந்து 65 வயதான பிறகு தான் ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து நோன் ஆர்டிஸ்ட் அவருடைய சர்வீஸில் அவர் ஒர்க் பண்ணியிருப்பார், கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருப்பார். அவர் பெயிண்டிங்லாம் பார்க்கும் பட்சத்தில் தான் அவர் என்னெல்லாம் உழைச்சிருக்காரு, எதெல்லாம் கடந்து எவ்வளோ டைமோட எப்படி கிராஸ் பண்ணி வந்திருக்காரு இந்த இடத்த நீங்கள் அறியும் போது தான் அவர் மேலே அவங்களுக்கு மதிப்பீடு கூடும் பட்சத்தில் அவர் வந்து மிகப்பெரிய மதிக்கத்தக்க ஒரு ஓவியராக அவங்களுக்கு தெரிய வரும்போது அவர் கிட்டத்தட்ட 60 வயசு 65 வயசு ஆகிடும். எக்ஸப்ஷனல் யாருன்னா 25 வயசுலேயே எக்ஸப்ஷனலாக கிரவுண்ட் பிரேக்கிங்காக ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் தான் மீடியா எல்லாம் பீப்புள் எல்லாம், அதாவது என்ன சொல்கிறது, கவனத்தை எல்லாம் சட்டார்னு அடைவாங்க. அது வந்து வெரி ஃபியூ எக்ஸப்ஷனல் ஆர்டிஸ்ட் அப்படி வருவாங்க. ஆனால் நான் கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறது மூலியமாகவும் நான் யாருன்னு காமிக்க வர்றதுக்கு அங்கே வந்து ஒரு காலம் வந்துடும். இப்போ அது இன்னும் லேட்டாக கூட ஆகும் அப்படி எங்களுக்கு தோணுது. என்னென்னா, பிகாஸ் ஆஃப் ஏஐ குப்பையும் சேர்ந்துடும் நிறையா. எல்லோரும் எல்லாம் செய்யலாம் தான், ஒரே மாதிரி இருக்கும்.
பார்க்குறதுலாம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறாங்க விஷுவல் நாலெட்ஜுக்கு பிறகு தான் இதில் எது க்ரியேட்டிவானது, சாதாரண மக்களுக்கு எது க்ரியேட்டிவானது, இதெல்லாம் தாண்டி அது எக்ஸப்ஷனலாக இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அறிகிறதுக்கு அவங்களுக்கும் ஒரு எஜுகேஷன் வேண்டியிருக்கு. இதுக்கு முன்னாடி அது இல்லாதனால தான் நவீன ஓவியத்தை வேறு பேசுவாங்க. ஒரு காலகட்டத்தில் நவீன ஓவியம் வெறும் சிறு பத்திரிகையோட மட்டும் கனெக்ட் ஆச்சு. அப்புறம் பாப்புலர் மேகசின் வச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் சமகாலத்திலே வேன்கோ வந்து சமகாலத்திலே மதிக்கப்படலை. அவர் இறந்த பிறகு தான் அவருடைய ஐயோ இந்த நம்ம வந்து எல்லாம் சேர்ந்து அவனை வாழ விடாமல் வந்து என்ன சொல்லுவாங்க கொண்டுட்டோமே அப்படின்னு இப்போ கில்ட்டில் தான் அவனை கொண்டாடுது சமூகம். ஸோ அப்படியான ஒரு இடம் வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துலையும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அறிய முடியாது, குப்பை நிறைய இருக்கும் தான், ஏன்னா ஈஸி ஆயிடுச்சுல. அதனால் இந்த இப்படியான இடங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து டு பி எ க்ரியேட்டிவ் பர்சன், எஸ்பெஷலி இந்த துறையை இதை ஏஐ பொறுத்தவரையில் கான்ஸ்டண்ட்டாக வந்து நான் வந்து என்ன சொல்லுவாங்க உலகம் முழுமையும் என்ன நடக்குது அப்படின்றத நான் வந்து கூடவே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் தான் என்னுடைய இருப்பும் நிச்சயமாகும். அதுதான் வந்து லைஃப் டைமில் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சது. வேறு ஏதாவது இருந்தால் நாங்கள் இன்ட்ராக்டிவாக ஏதாவது பேசணுன்னா நம்ம பேசலாம். சார் வணக்கம். இப்போ நீங்கள் இதோடைய பாசிபிலிட்டிஸ், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் எல்லாம், பாஸ்ட் எல்லாமே சொன்னீங்க. முக்கியமாக வந்து இதில் ஒரு காப்பிரைட் இஷ்யூ ஒன்று இருக்குது. இப்போ வந்து உங்களை மாதிரி ஒரு டிராயிங்கை வந்து நான் ஏஐ பயன்படுத்தி க்ரியேட் பண்ண முடியும். அது வந்து காப்பிரைட் ப்ரீச்சாக வந்து மாறாதா? ஏன்னா இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இதை பற்றின பெரிய டிபேட் நடந்துகிட்ருக்கு. மியூசிக்கில், அதே மாதிரி வந்து ஆர்ட்டில் எல்லாத்தையுமே நடந்துகிட்ருக்கு. இந்த இஷ்யூவை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், இது வந்து ஒரு நோ ஏஐன்னு ஒரு குழு வந்து ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடியே அந்த நான் பேரலாக இதை லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போதே அந்த குழுவோடையும் அவருடைய இன்ட்ராக்ஷனையும் நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். எஸ்பெஷலி சம் ஆஃப் தி ரிமார்க்கபிள் யூரோப்பியன் ஆர்டிஸ்ட், விமன் ஆர்டிஸ்ட் 2-3 பேர் அவங்களோட ஒர்க் மேலே எனக்கு பெரிய அளவில்லாத லவ். அதனால் அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதை பார்த்துட்டே இருப்பேன். ஒரு டைனமிக் அனிமலெல்லாம் நல்லா பியூட்டிஃபுல்லாக ட்ராயிங் பண்ணுவாங்க, ரொம்ப க்ரியேட்டிவாக, ஹியூமன் லைக் ஸ்பிரிட்டோட. அதனால் அவங்கள நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். அப்போ நாங்கள்லாம் எதிரோ எழுதுகிறப்பல அவங்க வந்து கட்டுமையாக வந்து ஏஐ வந்து நிராகரித்தாங்க. ஆனால் பேரலெல்லாம் நடக்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், இதையும் நான் பார்த்துட்டே இருக்கிறேன், பேரலில் நடக்கிறதையும் பார்க்குறேன். ஆனால் ஏஐ ஒன்றும் செய்ய முடியாது தான், அதில் எல்லாம் சந்தேகம். அது எங்களுக்கு இன் 1.5 இயரில் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் காப்பிரைட் இனிமேல் வந்து இப்போயும் அந்த ஃபைட் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹாலிவுட் லிட்டரலாக செத்துருச்சு. ஹாலிவுட் லிட்டரலாக செத்துருச்சு. பழைய மாதிரி இனி ஹாலிவுட் நிற்க முடியாது. அப்புறம் வந்து சினிமா இனவே சினிமா எப்படின்னா வந்து நான் போய் இப்போ சினிமா ஜானராக வேறு மாதிரி ஆகிடும் போல், அதுவும் தெரியுது. எப்படின்னா பாஸ்ட்டை சொல்லும், அதுவும் ஃபேண்டசி தான். பாஸ்ட்டை சொன்னாலும் ஃபேண்டசி தான், ஃப்யூச்சரை சொன்னாலும் ஃபேண்டசி தான். அப்போ நான் போய் வந்து ஒரு 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் ஒரு கிராமத்தில் நான் படம் எடுக்கணும் அப்படின்னு நான் போகணுன்னா ஒரு மொத்த க்ரூ மெம்பரையும் நான் கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு ஒரு செலவு இருக்குது. அப்போ அதோட நான் அங்கே போய் ஏன் அப்படி எடுக்கணும்? ஏன் அப்படின்னா இங்கே அதாவது அது எப்போ சாத்தியமாகும் சரியாகும்னா எனக்கு தோணுது, நாங்களாம் இப்போ பேசிக்கிட்டே இருக்கோம், எப்போ சார்னா அது வந்து கரண்ட் ப்ராப்ளமாக பேசணும், சமகாலத்தில் இருக்கிற பிரச்சனையும் சேர்ந்து பேசணும். அது இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, அதை நான் சொல்கிறேன் நேற்று, இன்றைக்கி, நாளைக்கு, இந்த 3 நாளைக்குள்ள இருக்கிறத அந்த கதை சொல்லணும். எங்கேயோ ஒரு இடத்துல அது இப்போ இருக்கிறத நான் அதை வேறு இன்வேரியபிளாக நீங்கள் எப்படி வேணாலும் எடுங்க, ஆனால் அதை சொல்லணும். பழசை சொல்லணுன்னா இனிமே இப்போ நாங்கள்லாம் இந்த கோவிட் டைமில் வந்து இது பேருனாங்க பொன்னியின் செல்வன் போய் அவங்க ஷூட் பண்ணாங்க. கோவிட் டைம்லேயே போய் ஷூட் பண்ணாங்க. அவங்களுக்கு ப்ரிவிலேஜ் கொடுத்தாங்க. அவங்க போய் ஷூட் பண்ணாங்க அந்த படத்தை. அவங்க ஆக்சுவலாக இந்த கோவிட் டைமில் ஒரு 3 வருஷம் அவங்க ஷூட் பண்ண முடியாமல் நின்று இருந்தாங்கன்னா அவங்க பெரிய பிரச்சனையை அவங்க மீட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டெக்னாலஜி மாறிடுச்சு. இப்போ அது வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர், தென் என்ன சொல்லுங்க மேக்கப் மேன், இப்படி ஒரு குதிரை எல்லாம் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட 2000 பேர் 1000 பேர் ஒரு க்ரூ மெம்பர் போய் அங்கே போய் உட்காந்து படம் எடுக்கிறது இருக்குது பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் இனி தேவையில்லை தான். இப்போ வந்து பெரிய செட்டெல்லாம் வேண்டியதில்லை,
ஆர்டிஸ்ட் நாங்கள் வந்து சிஜியில் நாங்கள் பண்ணும்போது ஹியூமன் கான்டாக்ட் என்ன இருக்கோ அந்த செட்டில் அது மட்டும் தான் நாங்கள் போடுவோம். பின்னாடி இருக்கிறதெல்லாம் காம்போசிட் பண்ணலாம். நீங்கள் இது லிட்டரலாக என்னென்னா பெயிண்டிங் பண்ணுற மாதிரி தான் நான் சொல்கிறது. ஆமாம், பின்னாடி இருக்கிறது எதுவுமே இங்கே இருக்கிற முன்னாடி இருக்கிற 5 பேரோட கான்டாக்ட் இல்லைன்னா அதெல்லாம் அது வந்து பிக்சர் தான். உங்களுக்கு பல பேர் தெரியாது வந்து 1950s அந்த பென்ஹர் அந்த மாதிரி டைமில் வந்ததுலாம் மேலே இருக்க சீலிங்லாம் பெயிண்டடாக தான் இருக்கும். மேலே இருக்க சீலிங்லாம் இப்போ செட்டு போட மாட்டாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி அது வந்து ஒரு 50 வருஷத்தில் வேறு வடிவமாச்சு. இப்போ வேறு வடிவமாகிடுச்சு. இப்போ சினிமா எடுக்கிறது நீங்கள் அங்கே போகணுன்னு கிடையாது. ஸோ ஒரு விர்ச்சுவல் செட்டுக்குள்ளே தான் நீங்கள் படம் எடுப்பீங்க இனிமேல் ஃப்யூச்சரில். அது எல்லா பாசிபிலிட்டி அது வந்து கன்வின்சிங்காக இருக்கும். கூட இப்போ ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டிங்க தான், முன்னாடி இருக்கிற 30 பேர் தான் குதிரையில் இருப்பாங்க, பின்னாடி இருக்கிற குதிரையெல்லாம் சிஜி தான், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் தான். அந்த க்ரௌடெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. இது வந்து இப்போ என்னென்னா எப்படிலாம் வந்துருச்சுன்னா அன்ரியல் என்ஜின் ஃப்ரீ ஆகிடுச்சு. அன்ரியல் என்ஜின் ஒரு சாஃப்ட்வேர். இப்போ நாங்கள் இப்போது செல்ஃபோனில் யூஸ் பண்ணுறோம் ஒரு சாஃப்ட்வேர். இப்போ நான் என்னை ப்ளூவில் எடுத்தேன், என் பேக்ரவுண்டை நான் இப்போ காட்டில் இருக்க மாதிரி நான் இப்போ மாற்றிடலாம். அப்போ ஒரு கதை சொல்கிறவருக்கு ஆன பாசிபிலிட்டியை விஷுவலாக சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டி அது ஏற்படுத்தி கொடுக்குது இப்போ டெக்னாலஜி. இப்போ அந்த நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு ரிலேட்டடாக ஒரு கேள்வி. இந்த ஏஐ இது இப்போ சினிமாவில் கொடுக்கக்கூடிய ஸ்கோப் இருக்குல்ல, இது ஃபியூச்சரில் சினிமாவுக்கு எழுதப்படுற கதைகள் இருக்குல்ல, அதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? இப்போயே நாங்கள் இதையும் பேசணும். இப்போயே கதை இல்லை, தமிழ் சினிமாவில் கதை இல்லை. இப்போயே கதை கிடையாது. இன்னும் இந்த மாற்றங்களோட தமிழ் சினிமா கனெக்ட் ஆகலன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கதை இல்லை. கதை இல்லைன்னா நான் என்ன சொன்னேன்னா, ஒன்று வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க. அதாவது இது இருக்குது பாருங்கள், 70mm ஃபிலிம் தியேட்டரில் போய் 70mm தியேட்டரில் போய் நான் படம் பார்க்கணுன்னா, நான் போய் படம் பார்க்கணுன்னா எனக்கு அது அனுபவமாக இல்லைன்னா நான் போக மாட்டேன். ஏன் போகணும்? நான் 20,000 ரூபாய்க்கு வந்து 80 இன்ச்சில் ஒரு டிவி விற்கிறாங்க. நான் வீட்டில் வச்சுட்டு அதே படம் பார்க்குறேன். நான் வந்து இதை அடிக்கடி நாங்கள் பேசுவோம், சொல்லி ஆர்டிஸ்டில் நாங்கள் எல்லாம் சிரிப்போம். நான் வந்து 70mm போய் மாமியார் மருமக சண்டே நான் எதுக்கு 70mm போய் பார்க்கணும்? எதுக்கு பார்க்கணும்? அந்த கதை எங்கே தேவையில்லை. அப்புறம் 3 மணி நேரம் சினிமாவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் நம்ம மாட்டிக்கிட்டே இருக்கிறோம் அதில். ஆல்ரெடி சினிமா தியேட்டர்லாம் செத்துருச்சு. சினிமா தியேட்டர் 10 ஆண்டுக்குள்ளேயே முன்னாடியே மாலுக்குள்ளே போயிடுச்சு. இண்டிபெண்டாக அது வாழ முடியல. சினிமா தியேட்டர் மாலுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இனிமேல் கதை என்ன கதை? எனக்கு வந்து இது அனுபவமாக இருக்கணும் கதை. கூட வந்து விஷுவலாக வந்து எனக்கு வந்து என்ன சொல்லுங்க, என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எடுத்த உடனே நான் வந்து ஒரு பீரியடில் முதல் முறையாக பார்க்குறேன் சம் ஆஃப் த கிரேட் மாஸ்டர்ஸ் ஃபிலிமில், சைலண்ட் ஃபிலிம் எஸ்பெஷலி. அப்போ வந்து நாங்கள் ஒரு ஒன்றும் இல்லை, மேகதாக்தாரா ஏன்னா இவர் ரித்விக் கூட படம் முதல் முறையாக நானே என் ஒய்ஃபும் உட்காந்து மொழி புரியல. ஆனால் கூட கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்ததில்லை, நான் கவனிச்சுட்டே இருக்கிறேன். என் ஒய்ஃபு வந்து தலையில் பாயெல்லாம் போட்டுட்டு இந்த தியேட்டர் இது டிவி முன்னாடி உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. நான் பின்னாடி ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அப்படியே கொஞ்சம் அன்கான்ஷியஸாகவே எழுந்து இப்படி படம் பார்க்க இதுக்கு பக்கத்தில் போயிட்டான். இதை வந்து நான் கவனிச்சுட்டே இருக்கிறேன். அது என்னென்னா, நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, பிகாஸ் ஆஃப் தி மாஸ்டர்ஸ் ஒர்க்கு உங்களை அவர் சொல்கிற விஷயம் உங்களை அப்படி இருக்குது, விஷுவலாகவும் இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்த படங்கள் வந்துட்டுருக்கிற உலகம் முழுமையில் வந்துருக்கிற டார்க் ஃபிலிம் நிறைய வருது. மாஸ்டர்ஸ் எல்லாம் பெரிய கிரேட் மாஸ்டர்ஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் டார்க் ஃபிலிம் எடுக்கிறாங்க. என்னென்னா லிட்டரலாக அது வந்து விஷுவலாக வேறு. நான் ஒரு 15 வருஷம் முன்னாடி கேம் ஆஃப் த்ரோன் வந்து அப்போ வந்து இதில் பேர் என்னங்க யூரோப்லாம் வந்து இதில் வந்தது, டிவியில் சீரியலில் வருது. ஐரோப்பாவே இதுக்குள்ளே உட்காந்துருந்துச்சு. நான் போயிருக்கும் போதெல்லாம் எந்த வீட்டில் போனாலும், தமிழ் குடும்பமாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கேம் ஆஃப் த்ரோன் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நான் இதை சொன்னேன் இங்கே வந்த உடனே, ஏன் அப்படி எல்லா இடத்துலையும் இருந்துச்சு, ஐரோப்பா முழுசும், ஐரோப்பா இங்கே ஜெர்மனி போனாலும் இங்கே போனாலும் எல்லாம் உட்காந்து. என்னென்னா விஷுவலி அது வந்து மிடிவியல் பீரியட். மிடிவியல் பீரியடாக நீங்கள் வந்து என்ன சொல்லுங்க, ஒரு 8-9ஆம் நூற்றாண்டில் நடக்கிற மாதிரி கதை. அந்த கதையில் வந்து காதல் இருக்குது, போர் இருக்குது, வீரம் இருக்குது, இது என்ன கோஸ்ட் இருக்குது, பீஸ்ட் இருக்குது. ஸோ எதுவும் எப்பயும் வரலாம்.
அந்த கதை எவ்வளோ பெரிய கேன்வாஸ் பாருங்க. எப்போ எது வரும்னு தெரியாது. கதை சொல்கிற எனக்கு தான் தெரியும் எது எப்போ வரும்னு. ஸோ பார்க்குறோம் அப்படியே ஹோல்ட் பண்ணிச்சு. இப்போ அது வந்து மெதுவாக இப்போ டெக்னாலஜி வேறு இடத்துக்கு வந்துச்சு. நல்லாவே தெரியுது எங்களுக்கு. நாங்கள் அன்றைக்கி இந்த அன்ரியல் என்ஜினில் ஒர்க் பண்ணுற சில டெக்னீஷியன்ஸோடு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அவங்களும் சொன்னாங்க, எல்லோரும் சேர்ந்து நாங்கள் சென்ஸ் பண்ணது தமிழ் சினிமாவில் கதை இல்லை. புது ஸ்க்ரீன் பிளேஸை வந்து இனிமேல் தான் உருவாக்கணுன்றீங்க இல்லையா? வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே மட்டும் இல்லை, அப்புறம் வந்து அதான் நான் இப்போ சொன்னேங்க பாருங்க, அங்கே போனால் நான் இப்போ இந்த படம் இப்போ ரீசெண்டாக ஒரு நான் பார்க்கணும், நான் இன்னும் பார்க்கல. அது மாதிரி ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அதுக்குள்ளே கூட கரண்ட் பிரச்சனையும் இருக்குது அதில். ஆனால் அதை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணுற மாதிரி காமெடியாக நரேட் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒரு ஒன்றாக லிட்டராக கதை இல்லை தான். ஒன்று வந்து ஒன்று அனுபவம், அதாவது என்ன சொல்ல லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா யங் ஃபிலிம் மேக்கருக்கு. அப்படி இல்லை நம்ம சொல்லிட முடியாது. அப்படி சொன்னது இதுதான் பண்ணுறாங்க, ப்ரூவ் பண்ணுறாங்க சம்பவம். ஆனாலும் அதையும் தாண்டி அது வந்து விஷுவலாக ஹோல்ட் பண்ணும். நான் இப்போ இன்னொரு சொன்ன பாருங்கள், சில கலைஞர்களுடைய படம் 5 செகண்ட் 10 செகண்ட் தாண்டினோடனே அப்படியே என்னை ஹோல்டு பண்ணிட்டு நான் எழுந்தே போகலை அப்படி படம் பார்த்துருக்கேன். சில படங்களை, சில மாபெரும் கலைஞர்களுடைய படத்தை அப்படி அதுதான் ஹோல்டு நான் சொல்கிறது. அது விஷுவலாக நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். அதுக்கு மேலே நான் கதையும் சொல்லணும். இதுக்கு இப்போ டைவர்ஷன்ஸ் வந்து இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு டைவர்ஷன்ஸ் நிறைய. இப்போ நான் ஒன்றும் இல்லை, நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு நாங்கள்லாம் உட்காந்து எங்கள் ஆர்டிஸ்ட்லாம் நாங்கள் பேசும்போதெல்லாம் சொல்லுவோம், நாங்கள் காலையில் நான் வீட்டில் உட்காந்து ஒரு படம் பார்க்குறேன், ஏதோ ஓடிடியில் படம் பார்க்குறேன். அந்த படம் நான் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பார்த்துருக்கேன்னு வச்சுக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டாங்க, சரி ஆஃப் பண்ணிவிட்டு நான் நைட் பார்க்கலாம் அப்படின்னு நான் ஆஃப் பண்ணேன். இரவு அது என்னை கூப்பிடலன்னு நான் பார்க்க மாட்டேன். அதுதான் என்னை கூப்பிடணும். அது என்னை புல் பண்ணலன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற பீப்புளுக்கு இருக்கிற ப்ரெஷர் இருக்குது பாருங்கள், அது வேறு. மாணவர்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஏஐ வந்து டெஃபினட்டாக பெரிய ஒன்றெல்லாம் இருக்கும். ஆனால் காப்பிரைட் நீங்கள் சொன்னால் காப்பிரைட் இன்னும் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா நான் வந்து என்கிட்டே சில குவாண்டமில் ஒர்க் பண்ணுற சம் ஆஃப் தி பீப்புள் என்கிட்ட சொல்கிறாங்க வந்து நீங்கள் எஜுகேட் பண்ணுங்கன்றாங்க. அது ஒரு பகுதி இருக்குது. அதான் நான் சொன்னேன், நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் பொண்ணை ரெண்டர் பண்ணி காமினா சீன பொண்ணை தான் காமிச்சிச்சு. அப்புறம் ஒரு 6 மாதத்தில் அது ஒரு இந்திய பொண்ணை காமிச்சிச்சு. தென் வித்தின் அ இயர் தமிழ் பொண்ணே காமிச்சிச்சு. ஆனாலும் அது வந்து என்ன இவர் ரவி வர்மா, தென் அவைலபிள் ஃபோட்டோகிராஃபு இதுக்குள்ளேருந்து தான் அது குக் பண்ணுது. ஆனால் இப்போ தரவு கூட்டிகிட்டே இருக்குது. இப்போ வேறையாக இருக்குது, அதில் சந்தேகமே இல்லை. இப்போ இந்த 3 இயர்ஸ் ஆமாம்மா இல்லை எக்ஸிபிஷன் இப்போ யூரோப்லாம் ஏஐயில் வந்து பண்ண மாட்டாங்க. எப்படின்னா வந்து நான் வந்து இருக்கிறபடியே வரையணும். அகடமிக்காக டிசிப்ளின்டாக ஒருத்தரை பார்த்தா எப்படி வரையணும் அப்படின்னு ஒருத்தரை எனக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது பாருங்க. அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணியிருந்தேன். 15 குறைந்தது நான் ஒரு 15 ஆண்டு கடுமையான உழைப்புக்கு பிறகு அது எனக்கு கிடைக்கும். ஃபோக்கஸ்டாக நான் ஒர்க் பண்ணியிருந்தால் தான் இருக்கிற மாதிரி அகடமிக்காக டிசிப்ளின்டாக ஒர்க். காலேஜில் மட்டும் இல்லை, காலேஜ் போய் ஓவிய கல்லூரி நீங்கள் படிக்கிற மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த ஆர்வமும் எல்லாமும் இருந்து தான் நீங்கள் அங்கே வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணுவது. இப்போ நான் அப்படி அந்த மாதிரி ஒரு பயிற்சிக்கு பிறகு வரேன். இப்போ வந்து ஏஐ வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரியலிஸ்டிக்காக குக் பண்ணி கொடுக்குது. இப்போ நானே ஏதாவது ஒரு படத்தை ரெஃபரன்ஸ் எடுக்கிறதில்ல, என் படமே நானே ஒரு ஸ்கிரிபிள் பண்ணி இப்படி இருக்கட்டும், மேலே ஒரு உயரத்தை மேலே ஒருத்தர் இருக்கார், கீழே ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நான் ஸ்கிரிபிள் பண்ண கூட அதுக்கிட்ட இருக்கிற தரவை வச்சு ஏதோ பில் பண்ணி இதையும் காமிக்குது. அது மாதிரி வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதா நான் சொன்ன பாருங்கள், கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இமேஜ் தான் இனிமேல், வார்த்தை இல்லை. வார்த்தையை தாண்டி இமேஜாகவே நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுவீங்க. ஆனாலும் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டுடைய ஸ்பேஸ் எது, இந்த கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்குது இன்னும். அது ஏன் ஸ்பேஸை நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் உழைக்கணும். அதுதான் முக்கியமாக. சார், என்னோட ஒரே கொஸ்டின் என்னென்னா, இப்போ வந்துட்டு ஒரு விஷுவலைஸ் ஒரு ஆர்ட்டோ இல்லை ஒரு விஷுவலைஸ் வந்துட்டு ஏஐ மூலியமாக பண்ணும்போது ப்ராம்ப்ட் கொடுக்குறோம்ல, இது
மூலியமாக நம்ம ஆர்ட்டோ ஏதோ பண்ண மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்குறோம்ல. இப்போ வந்துட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். டிஸ்கிரைப் பண்ண முடியலன்னா வர மாதிரி. ஸோ இது பேஸ் பண்ணி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இன்னும் ப்ராம்ப்டெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? ஆல்ரெடி ப்ராம்ப்ட் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து அதனால் வந்து இன்னும் அது டைல்யூட் ஆகிட்டே தான் இருக்கும், இல்லை சந்தேகமே இல்லை. அது இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் உங்களுக்கு முன்னாடி. அதே ஆமாம்மா ஆமாம் கண்டிப்பாக ஆமாம். இன்னொன்று இந்த இப்போ அன்ரியல் என்ஜின் நான் சொன்னேன் பாருங்கள், அன்ரியல் என்ஜினில் இப்போ என்னென்னா பேக்கேஜை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3D எலிமெண்ட்டை பேக்கேஜை விற்கிறாங்க. எப்படின்னா இப்போ வந்து ஒரு 500 இயர்ஸுக்கு முந்தின பாக்தாத் நகரம் நாங்கள் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். நாங்கள் வந்து அதான் கருணாநிதி அந்த இது அந்த இது இருக்குது பாருங்கள், அது ஒரு பேக்கேஜ். அது அப்படின்னா என்னென்னா அந்த நகரத்தில் இருக்கிற எலிமெண்ட் எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜாக விற்கிறான். எப்படின்னா வந்து ஒரு டெக்கரேட்டிவ் டோரு, புவர் மேன்ஸ் ஒரு வசதி இல்லாதவங்க வீட்டு டோர், அப்படி ஒரு 10 வெரைட்டி. தென் வால் டெக்ஸ்சர், ஏன்னா பிரிக்கில் இருக்கும், ஏன்னா வெறும் செம்மண் பூசி இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்புறம் வந்து கிரானைட்டில் தர இருக்கும், இப்படி எல்லா டெக்ஸ்சர் அது எல்லாம் கொடுக்குறாங்க. காட்டன் இருக்கும். அப்புறம் வந்து கழுதை இதெல்லாம் நிற்கும், அந்த பழைய பீரியடில் ட்ராவலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், கோவேரி கழுதுங்க அதுங்க. அப்புறம் மார்க்கெட் எப்படிலாம் இருக்கும், எல்லாம் எலிமெண்ட் தான். அவன் வந்து ஒரு என்ன சொல்லுங்கள் 2000 எலிமெண்ட்டாக சேர்த்து ஒரு பேக்கேஜை விற்கிறாங்க. நீங்கள் அதை வாங்கி, நான் எதுக்கு சொல்கிறேன்னா விச்சுவல் செட்டுக்கு நீங்கள் அதை வாங்கி உங்கள் கதைக்கு தக்கபடி நீங்கள் செட்டு டிசைன் பண்ணிடலாம். அப்படின்னா என்னென்னா இந்த வீட்டிலேருந்து கதாநாயகி வர இப்படி அந்த தெருவில் இப்படி லெஃப்ட்டு போய் ரைட்டு திரும்பினா கதாநாயகன் வீடு இருக்குன்னு நீங்கள் கதை எழுதியிருந்தீங்கன்னா அதை பில் பண்ணிடலாம். அந்த மாதிரி வசதி இப்போ நாங்கள் அதை ரீசெண்டாக அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். அப்போ இதையும் தாண்டி என் கதையில் வந்து யூனிக்காக சில இருக்க வேண்டிய சில பகுதிகள்லாம் எதெல்லாம் இருக்கணும்னா நான் டிசைன் பண்ணணும். நான் கொஞ்சம் வேலை பார்த்தா அது என்னுடைய தனித்தன்மையையும் அது சேர்த்துரும். அது இப்படியான இந்த 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 இப்படியான வசதியெல்லாம் இருக்குது. இதை இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது அன்ஃபோல்ட் ஆகும். சார் குட் மார்னிங். ஸோ பேசிக்லி என்னோட கொஸ்டின் என்னென்னா, என்னோட அசம்ஷன் தான் நான் வைக்கிறேன். ஸோ இப்போது படப்பிடிப்பு அந்த மாதிரி நிறைய நடக்குது. அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், பட்ஜெட்டிங், அதுக்கப்புறம் ஷூட் பண்ணுறது எல்லாமே இருக்குது. மேனுவலாக எடுக்கணும், சேட்ரேஷன், டோன் இதெல்லாமே செட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் இப்போ என்னென்னா, இப்போது ஃப்யூச்சரில் வந்து இப்போ ஒரு ஆக்டர் வந்து ஏஐ மூலிமா அவங்களோட ஃபேஸ் ரெகக்னைசேஷன் மட்டும் வச்சு அந்த ஏஐ வச்சு அந்த படம் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கா? பிகாஸ் லைக் தேர் ஆர் சம் மூவிஸ் விச் ஒர்க் இட் லைக் அந்த மாதிரி ஒர்க் ஆகிறது இருக்குது. இல்லை ஃபியூச்சரில் அந்த மாதிரி இருக்குது. இப்போ எப்படின்னா ஃபியூச்சரில் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா பிகாஸ் இப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் ஆக்டருக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. பட் அவங்க அதுக்கு மேலே அந்த ஃபீல்டில் வந்து இருக்க ட்ரை பண்ணல. எல்லாம் வந்து அவங்க இதுக்கு தே ஆர் நாட் எனிமோர், அவங்க ஒர்க் பண்ணணும்னு நினைக்காது. போட்டு அவங்களோட ஃபேன்ஸ் வந்து அவங்களோட டிமாண்ட் நிறைய எதிர்பார்க்குவாங்க. பட் தேர் ஆர் சான்சஸ் அவங்கள திருப்பி ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வருது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இது ஒரு ஹேபிச்சுவலாக மாறும். ஸோ வந்து இதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. அப்போ வந்து நம்ம இப்போ ஜென்ரலாகவே இந்த மாதிரி கிரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ இருக்கிற படப்பிடிப்பு அப்படி இருக்கணும். இல்லை ஒரு நீடு வந்து நான் இப்போ தான் சொல்ல பாருங்க. இப்போ எப்படிலாம்னா சீம்லெஸ் ஆயிடுச்சு. எப்படின்னா நீங்கள் என்ன கருணாநிதி என்ன ரோபோட் இது லவ் டெத் அண்ட் ரோபோ யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களா? யாராவது ஒரு சீரியல் இருக்குது லவ் டெத் அண்ட் ரோபோ, அதானே? லவ் டெத் அண்ட் ரோபோன்னு ஒரு சீரியல். அது வந்து என்னென்னா சீம்லெஸ் ஆயிடுச்சு. நீங்கள் சொன்னது தான். எப்படின்னா ஃபிலிம் டு ஃபுட்டேஜ், ஏன்னா 3D இமேஜ், 3D கேரக்டர், 2D கேரக்டர், இதெல்லாம் தனித்தனி ஜானர், தனித்தனி படம். இப்போ எல்லாம் வந்து ஒன்றாயிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஏற்கனவே ஒரு செல் அனிமேஷனில் ஏன்னா ராபிட் முன்னொரு படம் வந்ததில்ல ஒரு 20 years பேக். செல் தமிழ் மூவியில் ஒன்று ரஜினிகாந்த் சார் அது பண்ணாதான் ஆக்சுவலாக வந்து ரோஜர் ராபிட் வாஸ் ஆக்சுவலி 2D அண்டு லைவ். இப்போ வந்து இனிமேல் கதையில் சீம்லெஸ்ஸாக இதெல்லாம் மாறிடும் தான். இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்குமா இருக்காதா அப்படின்லாம் கிடையாது. இனிமேல் இது எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, ரஜினிகாந்தை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா, சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு இதுக்கு ஸ்கேன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அவரை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அவரே ஸ்கேன் பண்ண கூட இல்லை, அவரை மாதிரி ஸ்கல் பண்ணிட்டா போதும்.
ரியலிஸ்டிக்காக அதை ஸ்கேன் பண்ணிட்டா ரஜினிகாந்த் மாதிரி ஒரு டம்மி ஒருத்தர் நடிக்கிறார், இல்லை மேடையெல்லாம் நடிக்கிறார், அவரை வச்சு நீங்கள் நடிக்க வச்சலாம். அது கன்வின்சிங் தான் இருக்கும். அதுக்கு அவசியம் இருக்கணும். அதை செஞ்சு பார்க்குறது, அதை அந்த இமேஜை அலைவாக வச்சுக்கிறதுக்காக செய்கிறது இல்லை. அது அது அப்படின்னா அது வியாபாரம். அது நான் சொல்கிறது வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. இனிமேல் அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அதான் இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், உங்களை ஸ்கேன் பண்ணிட்டா உங்களை மாதிரியே இது இருக்குது பாருங்களேன். என்ன வேறு ஃபோட்டோகிராஃப் எடுத்து டான்ஸ் பண்ணுறவங்க பிரதமரே டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கலாம். அதெல்லாம் பாசிபிலிட்டி தான், பெரிய பாசிபிலிட்டி இருக்குது. தேங்க்யூ சார். அடுத்து என்னன்னா, இப்போது நீங்கள் துறை சார்ந்த ஒருத்தர் வந்து ஏஐயோடைய உதவியை வச்சுட்டு அதோடைய தகவலுக்கு பெற்றுட்டு அப்புறம் நம்மளுடைய கற்பனையை பயன்படுத்தி பண்ணுறது இப்போது அது செயல்படுத்தலாம்னு சொன்னீங்க. நான் அது மாதிரி தான் பண்ணவும் முடியும். ஏன்னா எதிர்காலம் அதுதான், நம்ம அதிலேருந்து பிற்போக்குத்தனமாக செய்ய முடியாது. ஆனால் துறை சார்ந்த எந்த ஒரு அறிவோ அதை பற்றின தெளிவோ இல்லாதவர்கள் இதை நான் பண்ணிட்டேன், இது என்னால் உருவானதுன்னு சொல்லி அதை காமிக்கிறதுன்றது அதெல்லாம் இப்போ தான் இந்த டைமில் தான் இருக்கும். எல்லாருக்கும் தெரியாதனால ஒரு ஆள் அப்படி நான் ஒரு ஆள்னு சொல்லுறது. அது வந்து இன் டைம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் பட்சத்தில் அப்படிலாம் அவர் முதல்ல எந்த இதுவும் இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், கம்ப்யூட்டர் மட்டுமே இல்லை, கம்ப்யூட்டரை செஞ்சுட்டா அது வேறு என்ன நினச்சா அது வேறு தான். ஒவ்வொரு காலத்துலேயும் புதுசாக வரும்போது ஒரு ஹனிமூன் பீரியட் இருக்குது பாருங்கள், அந்த பீரியடில் இவர் நான் தான் செஞ்சுட்டேன் அதெல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் கலந்துடும். நானே அதெல்லாம் கிராஸ் பண்ணேன். கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுருந்தவர் நான் கற்றுக்கூடாதுன்னு நினச்சார். அப்போ நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட, நான் என்ன சொன்னேன், நான் வேணால் உன் சீட்டில் உட்காந்துருவேன், நீ ஏன் சீட்டில் உட்கார முடியாதுன்னு சொன்னேன் நான். ஏன்னா இது மாதிரியான இன்சிடெண்ட்லாம் நாங்களும் கடந்து வந்திருக்கோம். ஆக்சுவலாக அப்படி இல்லை. அது நீ அப்படி நினைக்காத, அடுத்த தெருவில் நான் 2 வருஷம் அடுத்த வருஷத்தில் இன்னொருத்தர் கம்ப்யூட்டர் வாங்கிடுவார். நான் சொல்கிறது 80s 90s ஏர்லி 90s அடுத்த தெருவில் ஒருத்தர் கம்ப்யூட்டர் வாங்கிடுவார். அதனால் அதை மட்டும் நம்பக்கூடாது நீ. ஏன்னா அது வந்து அதாவது அவங்க அந்த காலகட்டத்தில் என்ன அந்த தொழிலாக்கிறதும் பொழுது நான் வந்தால் போட்டியாளராக நான் வந்துடுவேன்னு அவங்க நினச்சிருப்பாங்க. அதனால் இப்போ இதே மாதிரி இப்பயும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ சோரா இப்போ சாஃப்ட்வேர்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நாங்கள் இந்த 2 இயர்ஸில் நாங்கள் கிராஸ் பண்ணது என்னென்னா, முதல்ல ஒரு சாஃப்ட்வேர் வந்தது, ஒரு 500 ரூபாய் 1000 ரூபான்னு அப்படி செலவழித்து நான் அதெல்லாம் வாங்கி பார்த்தேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இன் 2 months ஒரு 5 பேர் கொடுக்குற வசதியை ஒருத்தன் கொடுத்துட்றான். அப்போ அவங்களாம் செத்துருவாங்க. இது என்னென்னா வளர்ந்துட்டு தானே இருக்குது, அந்த பாசிபிலிட்டியை இன்னொருத்தர் கொடுத்துறாரு, இவரை இன்னொருத்தன் கொண்டுடுவான். இப்போ வளர்ந்துட்டே இருக்கிறனால இந்த வசதி வேறு மாதிரி இடத்துக்கு தான் போகுது. நான் சொல்கிறது க்ரியேட்டிவ் ஏரியாவுக்குள்ளே மட்டும் சொல்கிறேன். நான் இன்னும் வேறு தான் வரும். அதான் நான் இப்போ ரிப்பீட்டிவ் வேலையை அதை செய்யும் அப்படின்னது நாங்கள் கண்டுபிடிச்சோம். இப்போ செஞ்சிடும் தான் இது நான் சொல்கிறேன் 1 இயருக்கு முன்னாடி. ஆனால் இப்போ எது ரிப்பீட்டிவ் வேலை அப்படின்ற இடத்தையே கேள்வி கேட்டுகிட்டே இருக்குது. ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட இருக்கிற வேலையிலேயே நான் வந்து அதே ஃப்ராக்மெண்ட்டாக பிரித்து இதெல்லாம் இனிமேல் ரிப்பீட்டிவ் வேலை போல் அப்படின்னு யோசிக்க வேண்டிய இடத்துக்கு அது தள்ளுது நம்மளை. அப்போ எனக்கான அவென்யூ வந்து எது, அந்த கேள்வி வச்சுட்டே இருக்குது. இது தானே கம்ப்யூட்டர் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லை தானே, ஒன்றும் இல்லை. நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லுவேன், ஸ்கேல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்திருக்கும். ஸ்கேல் கண்டுபிடிச்சோன்னா வேறு தான். கலர் ஒரு காலகட்டத்தில் வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணுறோன்னா கலர் ஒரு காலகட்டத்தில் பவுடராக தான் இருந்துச்சு. ஆர்டிஸ்ட் பவுடரை தான் வாங்கி பண்ணாங்க. அப்புறம் டியூப்பில் வந்துருச்சு. பவுடர் வாங்கி மிக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் செய்யாதனால நீ ஆர்டிஸ்ட்லேருந்து ஒன்று சொல்ல முடியாது. ஸோ அப்படி தான் இதுவும். அதாவது ஒரு என்ன சொல்லுங்கள், க்ரியேட்டிவ் ப்ராசஸில் வந்து என்னென்னா வந்து டெக்னிக் ஒன்று தான், டெக்னாலஜி தான் வேறு. டெக்னாலஜி மாறிட்டே இருக்கும், ஆனால் க்ரியேட்டிவ் பர்சனுடைய டெக்னிக் ஒன்று தான். வணக்கம் சார், எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ ரீசெண்டாகவே எல்லா இடத்துலையும் சர்ச்சையாக இருக்க கிப்லி ஆர்ட் சம்மந்தப்பட்டது தான் இது. ஆமாம் ஆமாம். இதுவே ஹயாஹோ மயாசாக்கி கிட்ட அந்த ஆர்ட் இருந்த வரைக்கும் அவரோட எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட் ஆச்சு. அவர்கிட்ட இருந்த வரைக்குமே அது ஒரு பொக்கிஷமாக எல்லாரும் பார்த்துருந்தோம். இப்போ இந்த சாட் ஜிபிடி இப்போ ஓப்பன் ஏஐ மாதிரியான கம்பெனிஸ்லாம் இந்த ஆர்ட்டை யூஸ் பண்ணி இப்போ எல்லாருக்கிட்டையுமே அது வந்து நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அது வந்து என்னென்னா அரசியல் தான், பேசிக்காக அரசியல் தான். ஆக்சுவலாக வந்து நான் வந்து போகிறதா இருந்தேன். நான் இங்கே ஜப்பான் போனப்போ
அங்கே போயிட்டேன்னா மியாசாக்கி ஸ்டுடியோ போகணுன்னு நான் கேட்குறேன் நண்பர்கள்ட்ட. அவங்க எனக்காக அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் 3 வாரத்துக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணணும், அவனால் போக முடியல. நான் அதை போய் பார்க்க முடியல. ஆனால் நான் வந்து தெசுகா மியூசியம்லாம் போனேன், பார்த்தேன். ஒசாமா தெசுகோடைய மியூசியம்லாம் போனேன். எதுக்கு இதில் அவங்க மியாசாக்கி என்னென்னா மியாசாக்கியை டைலூட் பண்ணுறதுக்காக இவங்க அதாவது என்ன சொல்கிறது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் செஞ்ச வேலை அது. மியாசாக்கி இஸ் ஆக்சுவலி இன் அ வே ஹாலிவுட்டு, டிஸ்னி, யூரோப்பியன் அனிமேஷனுக்கு த்ரெட் அவர். நான் இப்போ தெசுகோ சொன்னேன் பாருங்கள், தெசுகோன்ற ஆர்டிஸ்ட் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆஸ்ட்ரோ பாய்னு ஒரு கேரக்டர்லாம் பழைய பீரியடில் இருந்தது, அதெல்லாம் அவர் பண்ணது. அவர் தான் வந்து ஜாப்பனீஸுக்கு வந்து காடு, அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த அனிமே ஃபிலிமாக இருந்தாலும் சரி, காமிக் புக்காக இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் அவர் தான் சென்சி, அவர் தான் காடு. குரசாவா சொல்கிற மாதிரி அவரே சொல்லுவாங்க. அவருக்கு அப்புறம் வந்த ஆளுங்கள மிக முக்கியமானவர் மியாசாக்கி தான். மியாசாக்கியை கிட்டத்தட்ட இந்த ஏஐலாம் வந்தோன்னா அவங்க எப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணுற நீங்கள் நிறைய வீடியோ இருக்குது பாருங்கள் இதில். ஆமாம். அதை வந்து என்னென்னா இதை இப்போ நான் தான் சொன்னேன், அவன் வந்து வெறும் சர்ஃபேஸில் சோல்லெஸ் தான். அது டெஃபினட்டாக இதில் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா அது சோல்லெஸ் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு நீங்கள் அவர் படம் ஐரோப்பாவில் வந்து இருக்கிற அனிமேஷன் படம் வேறு, மியாசாக்கியோடைய படம் வேறு. மியாசாக்கியோடைய படத்தில் இருக்கிற இது இருக்குது பாருங்கள், சிம்பிளிசிட்டியும் எளிமையும், அப்புறம் என்ன சார் நேரடியான அன்பு பற்றி பேசுகிற விஷயமும் இதில் கிடையாது தான். யூரோப்பியன் ஃபிலிமில் கிடையாது தான், இருக்குது. ஆனால் அதுக்கு இது கம்பேரிட்டிவ் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்ததில் அதில் ஒரு பெரிய அவரை வந்து டெலிபரேட்டாக கீல் பண்ணுறதுக்கு அந்த வேலை செஞ்சாங்க. இப்போ அதோட மதிப்பை குறைச்சிட்டாங்க. அதான் அதுக்காக அதான் நான் கடல்லேருந்து கிடைக்கிறதுக்கோ செயற்கையான ஒரு முத்தை நம்ம உருவாக்கி அதை மதிப்பை குறைக்கிற மாதிரி அதுக்காக தான் அவங்க செஞ்சது. இது வந்து இப்போ டெலிபரேட்டாக செஞ்சது. இது பாருங்கள், இப்போ உடனே ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாமே அந்த ஒரே ஒரு நேரத்தில். அது வந்து என்னென்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் தான் அது, யூரோப்பியன் இதில் இருந்து இதை மியாசாக்கியை டைலூட் பண்ணுறதுக்கு. ஆனால் என்னென்னா மியாசாக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டாரு, இதில் இந்த ரிவர்ஸ் தெரியாதவங்களும் தெரிஞ்சிட்டாரு. நீங்கள் அதை அப்படி தான் பார்க்க ஆதரவாகவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஆதரவாகவும் பேசுகிறாங்க, ஆர்டிஸ்ட்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார்? யார் எப்படி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருக்கப்போ இப்போ எல்லாருக்குமே இப்போ கிடைக்க ஆரம்பிச்சா, இப்போ அவங்களோட முகத்தை வச்சு அந்த படத்தை பார்த்துக்கிறாங்க. இப்போ அது தனிநபராக ஒருத்தர்கிட்ட இருக்கும்போது இப்போ அவர்கிட்ட மூலியமாக தான் பண்ண முடியும். அதனால் எல்லாருக்கும் கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏஐ பக்கமாக போயிட்டாங்க. இருந்தாலும் அந்த உண்மைத்துவம், அந்த ஒரிஜினாலிட்டி இல்லை. நான் தான் சொன்னேன், நீங்கள் அதாவது விஞ்ஞான வளர்ச்சியை அதோட ஃபைட்டு தான் பண்ணணும். நீங்கள் அதை நிறுத்த முடியாது. அது அந்த இது வந்து போக்கை வந்து நீங்கள் நான் தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கல்யாணம் நடக்குது, இங்கே ஒரு கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணத்தில் ஒரு வீடியோ வச்சுட்டு ஒருத்தர் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. இங்கே தான் பார்த்துட்டு இருந்தோம் முதல்ல, எல்லா டிவிலையும் வந்தது. இப்போ வந்திருக்கிற ஆடியன்ஸில் 60 பேர் லைவு. நான் இந்த கல்யாணத்துக்கு வராதவர் அமெரிக்காவில் இருக்கார், நான் இப்போ வீடியோவில் எடுக்கிறேன். 60 பேர் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் முடியாது கூடாதுன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் முடியாது. அது மாதிரி தான் இது. இந்த வளர்ச்சி இப்படி தான் போகும். ஆனால் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக மேன்கைண்ட் அதை ஃபைட் பண்ணி தான் என்ன சொல்கிறது, மனித சமூகம் அதை வந்து ஃபைட் பண்ணி தான் மேலே இல்லை தம்பி ஒரு நிமிஷம் தம்பி. இன்னொன்று ஒரிஜினாலிட்டியை பற்றி நம்ம ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஒருத்தர் வந்து சோலோவாக இந்த டெக்னாலஜிலாம் இல்லாமல் ஒர்க் பண்ணுறாருன்னு வைங்க, அப்போ கூட அவர் நிறைய விஷயங்களோட இன்ஸ்பிரேஷன் இருந்தால் தன்னுடைய ஆர்ட்டை உருவாக்குறாரு. அவருக்கு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கும், மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, வே ஆஃப் அந்த வந்துட்டு ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷனாக தான் அதுக்கும் வருது வந்துட்டு. ஆனால் இதுக்குள்ளே நடந்த இந்த சேஞ்சஸ் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாய்ச்சலாக இருக்கிறத நம்ம எல்லோரும் அதிர்ச்சி அடைகிறோம். ஆனால் சார் இது வரைக்கும் சொன்னதில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த பாய்ச்சலுக்குள்ளார ஒருத்தன் வந்து தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை உருவாக்கணும்னா ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான ஆளுங்க தான் இனிமேல் சர்வைவ் ஆக முடியும். இந்த இதுக்குள்ளார ரொம்ப மினிமம் லெவல் பேசிக் லெவல் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க ஒர்க்கெல்லாம் அதை எடுத்துக்கும் வந்துட்டு. அதனால ஒரிஜினாலிட்டிங்கிற ஒரு விஷயம் உலக தோன்ற காலத்துலேருந்தே இருந்ததில்லை. ஒன்றை பார்த்து ஒன்று அப்படி தான் உருவாகியிருக்கு நம்ம. அதனால் இதோ ஒரு ஏன்னாங்க ஒவ்வொரு விஷயமும் வர்றப்போ ஒரு பழைய விஷயங்கள் புனிதமானது, இப்போ இருக்கிறது மோசமானதுங்கிறது எல்லா காலத்துலேயுமே சொல்லப்பட்டிருக்கு. இந்த நீங்கள் இப்போ சொன்னீங்க அதே மாதிரி தான். இப்போ வேன் கோ அவர் லைஃப் டைமில் அவர் அனுபவிக்கலை, இந்த சமூக சூழல் தான் அவனை வாழ விடலை. அவனை புரிஞ்ச பிறகு தான் இப்போ தான் நான் சொன்னேன் பாருங்கள், கில்ட்டில் தான் அவனை கொண்டாடுது. இப்போ சமகாலத்தில் இருக்கிறவரே கொல்லுது. புரியுதுங்களே? அதையும் தாண்டணும் இந்த சமூகம், அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ என்னென்னா அவர் மட்டும் இல்லை, இப்போ அவரை போலவே சமகாலத்தில் வாழ்ந்த சில கலைஞர்கள் இப்போ தான் இறந்தார். மியாசாக்கி வாஸ் ஆக்சுவலி ஃப்ரம் ஜப்பான். இதில் ஃப்ரான்ஸ்லேருந்து மொபியஸ்னு ஒரு ஆர்டிஸ்ட்,
நான் வந்து இந்த ஆர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இந்த இது இருக்குல்ல, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இருக்க, சென்ட்ரல் போஸ்ட் ஆஃபீஸ், அதுக்கு முன்னாடி இருக்கிற ரோட்டில் விற்கிற கடைகளில் தான் நான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஆர்ட் ஸ்டூடெண்ட்டாக மோபியஸாக பார்க்குறேன். அப்புறம் கிரேசி அவர் பின்னாடியே போகிறேன் அவருடைய ஒர்க்கில். அவர் தான் ஏலியன் படம் வந்தது பாருங்கள், அதனுடைய இந்த ஸ்பேஸ் கிராஃப்டினுடைய இன்டீரியர்லாம் டிசைன் பண்ணார். அவர் வந்து ஒரு ஃபினாமினல் காமிக் புக் ஆர்டிஸ்ட்டு, ஃபிலிம் சைடு டிசைனர். அவர் அதை என்ன சொல்லுவாங்க, அவர் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்டல் யூரோப்பில் இன்ஃப்ளூயன்ட் ஆர்டிஸ்ட் அவங்க. மோபியஸ் எதுக்கு சொல்லணும்னா, ஜப்பானும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து 2 பேரையும் ஹானர் பண்ணுறதுக்காங்க. 2 பேர் லைஃப் டைம்லேயே மோபியஸையும் அவருடைய பிக்சரையும், மோபியஸ் தான் மியோசாக்கிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ரெஃபரன்ஸ் அவருக்கு. 2 பேருடைய ஒர்க்கையும் ஜப்பான்லேயும் ஃப்ரான்ஸ்லேயும் 2 பேர் எக்ஸிபிஷனையும் ஒன்றா சேர்த்து வச்சாங்க, ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஆனால் மியோசாக்கி எல்லாருக்கும் தெரியுது, மோபியஸ் எல்லாருக்கும் இன்னும் வரைக்கும் தெரியல. ஆனால் மோபியஸை யாரெல்லாம் பார்த்துருக்காங்க, யாரெல்லாம் கவனிச்சிருக்காங்க, அவங்க தான் கவனிச்சுப்பாங்க. மோபியஸ் என்னென்னா, பிகாஸ் ஆஃப் மீடியம் சினிமாவில், ஏன்னா இந்த கார்ட்டூனில் இதிலெல்லாம் இப்போ தான் எனக்கு தெரிஞ்ச, நாங்கள் வந்து அனிமே ஃபிலிம் எல்லோரும் பார்க்குறாங்க. ஆனால் என்னது இந்த மாங்கா காமிக் புக்ஸும் இருக்குது பாருங்கள், ஜாப்பனீஸ் காமிக் புக்கு வந்து ஒரு காலத்தில் ஒரு 10 பேர் தான் மெட்ராஸ்லேயே பார்த்துட்டு இருக்கிற ஆளுங்களாக இருப்போம். இன்றைக்கி வந்து என்னை பார்க்க வர என் குழந்தை படம் வரையுதுன்னா அந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து வரைகிற படமே மாங்கா படமாக தான் இருக்குது. அந்த மாதிரி வந்துச்சு. என்னென்னா பிகாஸ் மீடியம் அது வந்து எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்த்துருச்சு. இப்போ இருக்கிற டெக்னாலஜி இருக்குது பாருங்கள், அதாவது இன்டர்நெட்டு எல்லாமும் அவங்க அடுத்த ஜெனரேஷன்ட்டு அதை கொண்டு போயிடுச்சு. முன்னே அது ரீச் ஆகலை. ஏன்னா அனிமே ரீச் ஆகிடுச்சு. நான் முன்னே வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஹாலிவுட் படம் தான் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு காலத்தில். ஏன்னா அது ஒரு குளோபலாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வச்சுருந்துச்சு. அதை எது பிரேக் பண்ணிச்சுன்னா, விஹெச்எஸ் வந்துச்சு, சிடிலாம் வந்தோடனே ஏஷியன் ஃபிலிம்லாம் எல்லோரும் பார்த்தாங்க. அது வரையில் கொரியன் ஃபிலிம்லாம் இங்கே வரல, ஜாப்பனீஸ் ஃபிலிம் வரல, பாப்புலர் ஃபிலிம்லாம். சிடிலாம் வந்தோடனே தான் நீங்கள் நானெல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்த ஜெனரேஷன் வந்து ஹாலிவுட் ஃபிலிமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ணல, கொரியன் ஃபிலிமை பற்றி பார்த்து படம் எடுக்கிறாங்க. இது மாதிரி வந்து டெக்னாலஜி மாற ஒரு ஏரியா அப்படி மாறிட்டு தான் இருக்கும். அவரை வந்து டெலிபரேட்டாக இது வந்து அரசியல், இது அவரை கில் பண்ணுறதுக்கு இவங்க பண்ண அரசியல். தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.